எல்லாமே வந்து ஸ்டைலிங்குள்ளே வரும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பாடி ஸ்ட்ரக்சர்லேருந்து எல்லாமே வரும். ஸோ இப்போ நான் உனக்கு வந்து ஒரு பாடி ஸ்ட்ரக்சர்ஸ் காட்டுறேன். நம்ம உடம்புலேயே வந்து எத்தனை வெரைட்டி ஆஃப் உடம்பு இருக்குது, ஷேப்ஸ், பாடி ஷேப்ஸ் இன்ஃபேக்ட் அதை தான் வந்து நம்ம மோஸ்ட்லி வந்து சாரி ட்ரைப்பிங் கிளாஸஸில் நான் சொல்லி தந்துட்டுருக்கிறது. ஸோ அந்த ஷேப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தீஸ் ஆர் த ஷேப்ஸ். தெரியுதா ஸ்க்ரீன் தெரியுதா? தெரியுதா ஹேமா? ஓகே ஓகே, நீங்கள் அன்மியூட் பண்ணி பேச கஷ்டமாக இருந்தால் இட்ஸ் ஓகே. நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ இதில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரேம், டைப், ஸ்ட்ரக்சர். பாடியை வந்து இப்படி பிரிக்கணும். ஆக்சுவலாக ஃப்ரேம், டைப், ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம பிரிக்கணும். எழுதிக்கோங்க. பாடி வந்து ஃப்ரேம், டைப், ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம பிரிக்கணும். ஸோ அப்படி பிரிக்கும் போது ஃப்ரேம்னா என்ன, டைப்னா என்ன, ஸ்ட்ரக்சர்னா என்னன்னு நம்ம பேச போகிறோம். அதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த 8 பாடி டைப்ஸ் தான் மோஸ்ட்லி நமக்குள்ளே நிறைய பேர் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிள்னால் வந்து பார்த்திங்கன்னா அது என்டையராகவே ஒரே ஷேப்பாக இருக்கும். கம்ப்ளீட் என்டையராக ஒரே ஷேப்பாக இருக்கும். அத்லெட்டிக் உங்களுக்கே தெரியும், ஸ்ட்ராங் மசில்டாக இருப்பாங்க. அண்ட் ரொம்ப வந்து ஸ்ட்ரக்சர் வந்து இப்படி வளைஞ்சு நெளிஞ்சுலாம் வராது. தே வில் பி ஆல்வேஸ் இன் அ ரெக்டாங்குலர் ஷேப். ஓகே. அண்ட் ஹவர் கிளாஸ்னால் என்னென்னா செஸ்ட்டும் ஒரே சைஸில் இருக்கும், ஹிப்பும் ஒரே சைஸில் இருக்கும். சென்டர் ஆஃப் தி வேஸ்ட் வந்து உள்ளே நல்லா போயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டைம் டிக்கர் இருக்கும்ல, இப்படி திருப்பி டைம் பார்ப்போம் இல்லையா, ஸோ அந்த டைம் டிக்கர் மாதிரி இருப்பாங்க. தட் இஸ் கால்டு ஹவர் கிளாஸ். இன்வெர்ட்டட் ட்ரையாங்கிள்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷோல்டர் நல்லா ப்ராடாக இருக்கும், கீழே இடுப்பு பகுதி வந்து ரொம்ப தின்னாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து பேர் வந்து இன்வெர்ட்டட் ட்ரையாங்கிள். ஓகே. அண்ட் பெப்பிடைட்னா என்ன அப்படின்னா எல்லாமே சின்னதாக இருக்கும். என்டையராக அவங்க டோட்டலாகவே சின்னதாக இருப்பாங்க, குட்டியாக இருப்பாங்க பார்க்க. ஓகே. ஷோல்டர் குட்டியாக இருக்கும், செஸ்ட்டு குட்டியாக இருக்கும், அவங்களோட வேஸ்ட் குட்டியாக இருக்கும், ஹிப் எல்லாமே குட்டியாக தான் இருப்பாங்க. அவங்க வந்து பெப்பிடைட்டுன்னு சொல்லுவோம். ஸ்லெண்டர்னால் என்னென்னா உனக்கு வந்து ஒரு ஷேப்லெஸ்ஸாக வந்து அவங்க ஒரே மாதிரி இருப்பாங்க, டாப் டு பாட்டம் எல்லாமே ஒரே மாதிரி. ஓகே. பெப்பிடைட் வேறு, ஸ்லெண்டர் வேறு. டால் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும், டால்னால் நல்லா ஹைட்டாக இருக்கவங்க. ஓகேவா. அவங்களோட மிட் போர்ஷன் வந்து நல்லா வைடராக இருக்கும், இல்லைனா லோவர் போர்ஷன் வந்து நல்லா வைடராக இருக்கும். பியர்னால் நான் சொல்லவே வேணாம். பியர் எப்படி இருக்கும், அந்த பியர் ஷேப்பில் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி தான் அவங்க பாடியும் இருக்கும். மேலே வந்து ஷார்ட்டாக இருப்பாங்க, கீழே வந்து நல்லா பல்ஜாக இருப்பாங்க. ஓகே. ஷார்ட்னா ஷார்ட் இல்லை. இப்போ என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா மேலே ஷார்ட்டாக இருந்து இவ்வளோ நாள் வந்து இதுவும் ஒரே மாதிரி இருந்தது. இப்போ வெயிட் ரிடக்ஷன் ஸ்டார்ட் பண்ண அப்புறமா என்ன ஆயிடுச்சுன்னா மேலே வந்து கொஞ்சம் உடம்பு குறைஞ்சி கீழே வந்து உடம்பு குறையாததுனால இப்படி இருக்குது. ஸோ திஸ் இஸ் கால்ட் பியர் ஷேப். ஓகேவா. இது வரைக்கும் உங்களுக்கு புரியுதா ஹேமா? ஓகே. டால்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உடம்பு வந்து பார்த்திங்கன்னா 2 விதமாக பிரிக்கப்படும். ஓவர் டால் சொல்லுவாங்கள்ல, லைக் அமிதாப் பச்சன் மாதிரி இருக்கவங்க. ஸோ தே ஆர் கால்டு டால். கீழே வந்து இன்னும் சப்டிவிஷன்ஸ் வரும்போது உங்களுக்கு புரியும், லைக் டால்னா என்ன, எதுனா என்ன அப்படின்னு உங்களுக்கு புரியும். நான் கீழே சப்டிவிஷன் சொல்லிகிட்டே வரும்போது உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிச்சா? ஓகே. ஸோ இந்த மாதிரி நான் ஒவ்வொரு பாடி டைப்புக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயம் சொல்லிகிட்டே வருவேன். ஸோ இதுதான் மோஸ்ட்லி வந்து நமக்குள்ள இது மாதிரி நிறைய இருக்குது. ஆக்சுவலாக நிறைய பாடி டைப் இருக்குது, பாடி ஃப்ரேம்ஸ் இருக்குது, ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. பட் நம்ம வந்து இதை எப்படி வந்து இது பார்க்குறோம் அப்படின்னா இந்த 8 பேர் தான் ரொம்ப நமக்குள்ளே நடுவில் நிறைய பேர் இருப்பாங்க. நீங்கள் மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருக்கீங்கன்றதை தாண்டி ஸ்கூல் காலேஜ்லாம் போயிருப்பீங்க. மோஸ்ட்லி இந்த கேட்டீரியாவில் தான் வந்து இந்த 8 கேட்டீரியாவில் தான் நிறைய பேரை பார்த்துருப்பீங்க. ஓகேவா. இதை இன்னும் சப்டிவைட் பண்ணுவாங்க. இதுதான் மெயின் க்ரைட்டீரியாஸ். இதை இன்னும் சப்டிவைட் பண்ணுவாங்க. இதை இன்னும் சப்டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா பிரித்து கொண்டு போவோம். அந்த பிரித்து கொண்டு போகிறதுல வந்து நிறைய இருக்குது. ஓகே. அதில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து இதை எப்படி சப்டிவைட் பண்ணுறோம் அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன் டைப்ஸில். ஓகேவா. ஸோ டைப்ஸ். ஸோ டைப்ஸ், இந்த டைப்ஸை வந்து 2 வகையாக பிரிச்சுக்கலாம் நம்ம. ஓகேவா. இது எப்படி நீங்கள் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் வேணால் இதை எடுத்துக்கோங்க, நான் காட்டுறேன் கொஞ்ச நேரம் கழித்து. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இதை எப்படி வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம்னா ஹைட்ஸை வச்சு தான் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம்.
மோஸ்ட்லி ஃப்ரேம்ஸ் அப்படின்னா வந்து உங்கள் ஷோல்டரை தான் ஃப்ரேம்னு சொல்லுவோம். ஃப்ரேம் ஒர்க் வந்து உங்கள் ஷோல்டர் தான் உங்களோட ஃப்ரேம்ஸ். ஸோ கன்சிடர் உங்களோட ஹைட்டை கன்சிடர் பண்ணுவீங்க, ஃப்ரேம் உங்களோட ஷோல்டரை கன்சிடர் பண்ணணும். ஸோ ஹவு டு கேட்டகரைஸ் அண்ட் டிஃப்ரென்ஷியேட் த பேசிக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தவங்களோட பெல்விஸ் இருக்குல்ல, நம்மளோட நேவலுக்கு கீழே பெல்விஸ் இருக்குல்ல, இங்கே ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்காங்க பாருங்கள், அதுதான் உங்களோட ஆவரேஜ் லென்த்து. ஓகேவா? அந்த லென்த்துக்கு மேலே இருக்கிறதுக்கு பேர் வந்து உங்களோட அப்பர் பாடி அண்ட் கீழே இருக்கிறதுக்கு பேர் வந்து லோவர் பாடி. ஸோ இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் எப்படி ஆகுது அப்படின்னா, அப்பர் பாடி சம்டைம்ஸ் வந்து சிலருக்கு ரொம்ப பெருசாக இருக்கும், லோவர் பாடி வந்து சம்டைம்ஸ் சிலருக்கு ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ இது மாற்றி மாற்றி காம்பினேஷனில் வரும். எப்படிப்பட்ட காம்பினேஷனில் வரும்னா, அப்பர் பாடி நல்ல லென்த்தாக இருந்து லோவர் பாடி ஷார்ட்டாக இருக்குது, அந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் வரும். அப்பர் பாடி ஷார்ட்டாக இருந்து லோவர் பாடி நல்ல லென்த்தாக இருக்கும், அந்த காம்பினேஷனில் வரும். 2. 3வது, அப்பர் பாடியும் லாங்காக இருக்கும், லோவர் பாடியும் லாங்காக இருக்கும், அவங்களாம் ஹைட் அப்படின்னு சொல்கிறவங்க. 3. 4வது, ரெண்டுமே ஷார்ட்டாக இருக்கவங்க, அப்பர் பாடியும் ஷார்ட்டாக இருக்கும், லோவர் பாடியும் ஷார்ட்டாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹவர் கிளாஸ் அப்படின்றது பாருங்கள், உங்களுக்கு ஷேப் தெரியும். செஸ்ட், அதாவது உங்களோட பஸ்ட்டு வந்து சைஸும் ஒரே மாதிரி இருக்கும், உங்களோட ஹிப் சைஸும் ஒரே மாதிரி இருக்கும். அண்டு பிரிக்குனா செங்கல் மாதிரி ஒரே கல் மாதிரி இருக்குது பாருங்கள், இதுதான் ரெக்டாங்கிள்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஸ்கெட்டைல் அப்படின்றது உங்களுக்கு வந்து செஸ்ட் ரொம்ப சின்னதாக இருக்கும். எஸ் எஸ், கொஞ்சம் மேலே ஸ்க்ரால் பண்ண முடியுமா? ஓகே, இருங்க இருங்க. ஓகே, ஸ்க்ரீன்ஷாட் தானே இது? ஓகேவா? ஓகேவா ஹேமா? சரி, ஹேமா ஃபேஸை நான் இப்படி தான் பார்க்கணும். ஸோ என்ன அப்படின்னா, இதுலேயே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செஸ்ட்டோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். செஸ்ட்டோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து மாறி இருக்குது, தெரியுதா? ஒன்றுத்தில் வந்து ரொம்ப பல்கியாக இருக்கும், ஒன்றுத்தில் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும், இன்னொன்றுத்தில் ரொம்ப சின்னதாக இருக்கும், இன்னொன்றுத்தில் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் இந்த மாதிரி சேஞ்சஸ் இருக்கும். லாலிபப் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கீழே வந்து தின்னாக இருக்கும். லாலிபப் எப்படி இருக்கும்? கீழே தின்னாக இருக்கும், மேலே உருண்டையாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றும் வந்து அந்த ஷேப்ஸில் வரும். பியர் இங்கே பாருங்கள், பியர் ஷேப் வந்து மேலே தின்னாக இருக்குது, கீழே வந்து நல்லா பல்ஜியாக இருக்குது. ஸோ என்னை நான் பியர்னே சொல்லிக்க முடியாது, ஏன்னா எனக்கு மேலேயும் பல்ஜியாக இருக்குது, கீழேயும் பல்ஜியாக இருக்குது. பட் ஆனால் நான் இதை கம்மி ஆனதுனால, இங்கே கொஞ்சம் பெருசானதுனால பியர் ஷேப்புன்னு சொல்கிறேன். பட் நான் பியர் ஷேப் கிடையாது, நான் வந்து ஹவர் கிளாஸ்க்குள்ளே வருவேன். இங்கேயும் எனக்கு பல்காக இருக்கும், கீழேயும் எனக்கு பல்காக இருக்கும், சைடு இப்போ நல்லா உள்ளே போயிருக்கும். இப்போ நான் மேலே வெயிட் லாஸ் பண்ணதுனால இதுவும் எனக்கு ஒரே மாதிரி இருக்க மாதிரி இருக்குது. இதை கொஞ்சம் உள்ளே போச்சுன்னா இது என்ன ஆகிடும்? ஹவர் கிளாஸ் ஷேப்புக்குள்ளே வந்துடும். புரியுதா? ஸோ அந்த மாதிரி வந்து செல்லோ இதில் ஒவ்வொன்றுத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இது வரும். காலம் தெரியுதா? காலம்ன்றது வந்து எல்லாமே வந்து சின்னதாகவே இருக்குது. பெல், நம்ம வந்து மணி எப்படி இருக்கும்? பெல் ஷேப்பில், அதுதான் வந்து இது வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பு, இது வந்து இன்வெர்டட் கிடையாது, நார்மல் ட்ரையாங்கிள் ஷேப்பு. அண்ட் ஆப்பிள் தெரியுதா? ஆப்பிள் வந்து என்ன, செஸ்ட்டுக்கு கீழே இந்த இடம் மட்டும் அந்த ஆப்பிள் ஷேப்பில் இருக்குது பாருங்கள். அண்ட் வேஸ்னால் என்னது? ஜாடி, பூஞ்சாடி இருக்க மாதிரி அந்த ஷேப். ஓகே, எல்லாருக்குமே இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி சேஞ்ச் ஆகும் ஹேமா. இது வந்து இட் இஸ் நாட் சேம் ஃபார் எவ்ரிபடி, இட் வில் சேஞ்ச் ஃபார் எவ்ரி ஒன். இதுக்கு ஏற்ற மாதிரி தான் ட்ரெஸ்ஸு செலக்ட் பண்ணணும், இதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணணும். ப்ரைடுக்குமே நம்ம ஒரு பாடி வந்து கட்டி விடுறோம்ல, புடவை கட்டும் போது கூட இந்த ஷேப்பை மைண்டில் வச்சு தான் கட்டணும். இப்போ இதில் பெல்லாம் இருக்காங்க இல்லையா, பெல்லுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா தைஸ் ரொம்ப பெருசாக இருக்குது, அப்புறம் வந்து பியருக்கெலாம் தைஸ் ரொம்ப பெருசாக இருக்குது. அவங்களுக்குலாம் நீங்கள் அந்த ப்ரீ ப்ளீட்டட் வைப்போம் இல்லையா, ப்ரீ ப்ளீட் பண்ணி வைக்கிறோம்ல, கீழே ஹிப்பு வந்து அந்த ஸ்டெப்பாக வைக்கிறதெல்லாம் வைக்கக்கூடாது. ஏன்னா அது அவங்கள இன்னும் குண்டாக காட்டும். டிஸ்டன்ஸ்லேருந்து பார்க்கும்போது அந்த அடுக்கடுக்காக வர்றது வந்து மர்மெய்ட் மாதிரி ஆகுது இல்லையா, அப்போ என்ன ஆகுன்னா உங்களுக்கு இன்னும் அவங்கள குண்டாக காட்டும். ஸோ அந்த மாதிரி போஸ்டர்ஸுக்கு நம்ம போகவே கூடாது. ஸோ இதை யாருக்கு பண்ணணும் அப்படின்னா, இந்த லீனாக இருக்கவங்க, பிரிக்கு மாதிரி இருக்கவங்க, ஷேப்லெஸ்ஸாக இருக்கவங்களுக்குலாம் நம்ம வந்து அந்த ஷேப் காட்டுறதுக்காக, அவங்களோட ஹிப் ஷேப் காட்டுறதுக்காக நம்ம அந்த க்ரீஸிங் எடுக்கலாம். ஸோ சாரீ வச்சே நீங்கள் இவ்வளோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ட்ரெஸ்ஸிங்கில் அப்போ எவ்வளோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், புரியுதா? ஸோ இப்படி தான் நம்ம பண்ணணும். நம்ம மோஸ்ட்லி இது எல்லாமே நீங்கள் நாலேஜுக்காக தான் கற்றுக்குறீங்க. இதை போய் நீங்கள் கிளைண்ட்டுக்கு வந்து சொல்ல முடியாது, நீ இந்த ஷேப் அந்த ஷேப்லாம் சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் என்ன சொல்லலாம்னா, இல்லைங்க உங்கள் ஷோல்டர் கொஞ்சம் ப்ராடாக இருக்குது, நீங்கள் இந்த மாதிரி ப்ளவுஸ் செலக்ட் பண்ணுங்கள், உங்கள் ஷோல்டர் இப்படி இருக்குது, உங்கள் கை இப்படி இருக்குது, அந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கிறதுக்காக உங்களுக்கு நான் டெப்த்தாக சொல்லித்தரேன்.
ஸோ அப்போ தான் நீங்கள் வந்து ஒருத்தவங்களை பார்க்கும் போதே இவங்க இந்த ஷோல்டர் அவங்க அந்த ஷோல்டர்னு சொல்லலாம். இப்போ உங்களை நீங்கள் என்ன பாடி டைப்புன்னு சொல்லிப்பீங்க? இப்போ இத்தனை பாடி டைப் சொன்னேன் இல்லையா, உங்களை என்ன பாடி டைப் சொல்லிப்பீங்க? எனக்கு பார்த்தீங்கன்னா மேலேயும் ப்ராடாக இருக்கும், கீழேயும் ப்ராடாக இருக்கும். கொஞ்சம் இங்கே ஹிப் ஷேப் கொஞ்சம் எப்படி ஸோ ஹவர் கிளாஸ்ன்னு சொல்ல நினைக்கிறேன். ஓகே, சென்டருக்கு வாங்க. மிரர் இதுக்கு கேமராக்கு சென்டர் வாங்க. இல்லை பின்னாடியே சாஞ்சிக்கோங்க, பட் சென்டருக்கு வாங்கன்னு சொல்லுங்கள். ஓகே, உங்கள் ஷோல்டர் பார்த்தீங்கன்னா ட்ரூப்பி ஷோல்டர்னு சொல்லுவாங்க. இப்படி இருக்குது, ஃபால் ஆகுதுல்ல, ஃபால் ஆகக்கூடாது. அண்ட் ஷோல்டர் வந்து சின்னது. மிஞ்சி போனால் நீங்கள் 14 தான் இருப்பீங்க உங்கள் ஷோல்டர் சைஸ், கரெக்டாக? இட்ஸ் ஓகே. இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்மளை தான் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டில் வச்சுக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து அடுத்தடுத்து மற்றவங்களுக்கு வந்து நம்ம சொல்ல முடியும். ஸோ மோஸ்ட்லி ஃப்ரேம்ஸ்னால் என்ன? வாட் ஆர் ஃப்ரேம்ஸ்? ஹவு கேட்குதா? சொல்லுங்கள், ஃப்ரேம்ஸ்னால் என்ன? அவங்களோட ஷோல்டர்ஸ் அப்புறமேட்டும் கீழே பார்ட்ஸையும் சொல்கிறது தான் ஃப்ரேம். மோஸ்ட்லி ஃப்ரேம்னா உங்களோட ஹைட்டையும் ஷோல்டரையும் சொல்கிறது தான் ஃப்ரேம்ஸ். ஓகேவா? இப்போ நம்ம ஃப்ரேம்ஸை எப்படி கிளாஸிஃபை பண்ண போகிறோம்? வாட் டைப்ஸ் இல்லை, டைப்ஸ் வேறு, பாடி ஃப்ரேம்ஸ் வேறு, ஸ்டைலிங் வேறு. இது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஆனால் ஒரே மாதிரி தான் இருக்கும், தெரியும், ஆனால் ஒரே கிடையாது, வேறு வேறு. ஸோ வாட் ஆர் ஃப்ரேம்ஸ் அப்படின்னு போனீங்கன்னா, ஹவு டு கிளாஸிஃபை தின், மீடியம், ப்ராட். ஃப்ரேம்ஸ் எப்படி கிளாஸிஃபை பண்ணிப்பீங்க? தின், மீடியம், ப்ராட். ஓகேவா? டைப்ஸ் ஆஃப் என்னென்ன இருக்குன்னா, வர்டிக்கல் அண்ட் ஹாரிசாண்டல். வர்டிக்கல் அண்ட் ஹாரிசாண்டல். கரெக்டாக சொல்கிறேன்னா தெரில, எது ஹாரிசாண்டல் எது வர்டிக்கல் தெரில. கரெக்டா? ஹாரிசாண்டல், வர்டிக்கல். வர்டிக்கல் ஸ்ட்ரைட்டாக இருக்குமா? அப்போ நான் கரெக்டாக தானே சொன்னேன். இது வர்டிக்கல், இது வர்டிக்கல், இது ஹாரிசாண்டல். இல்லை, எனக்கு கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. நான் சும்மாவே ரைட் லெஃப்ட் மாற்றி சொல்லுவேன். ஸோ திஸ் இஸ் ஹாரிசாண்டல் அண்ட் திஸ் இஸ் வர்டிக்கல். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஃப்ரேம்ஸை வந்து மெஷர் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஃப்ரேம்ஸ் என்னென்ன கேட்டகரியில் வந்து கிளாஸிஃபை ஆகுது? தின், மீடியம் அண்ட் ப்ராடு. ஸோ வர்டிக்கல் அண்ட் ஹாரிசாண்டலை பேஸ் பண்ணி தான் நம்ம ஃப்ரேம்ஸை வந்து செக்ரிகேட் பண்ணுவோம். விச் இஸ் ஹைட் அண்ட் ஷோல்டர். இதில் எந்த ஏரியாவில் நம்ம ஸ்டைலிங்கை கான்சன்ட்ரேட் பண்ணணும், அது எப்படி பண்ண போகிறோம், அதோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அதெல்லாம் இப்போ பார்க்கலாம். நான் இப்போ உனக்கு வந்து பாடி டைப்பில் இருக்கிறதுலே முக்கியமான பாடி டைப் அதை மட்டும் பேசலாம். இப்போ திருப்பியும் நான் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறேன். இதை ஸ்க்ரீன்ஷாட் வேணால் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ தெரியுதா? தெரியுதாடா? அக்கா இது எனக்கு சென்ட் பண்ணுவீங்களா அக்கா? இது என்னோட ஃபைல்ரா, நான் சென்ட் பண்ண முடியாது. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோ, இல்லைன்னா நான் இந்த பிக்சர்ஸ் வரைக்கும் வேணால் சென்ட் பண்ணுறேன். யா, பிடிஎஃப் கிடைக்காதாக்கா? பிடிஎஃபாக அனுப்புகிறேன். என்ன டவுன்லோட் பண்ணி அனுப்ப வேண்டியது, கூகுள் பண்ணால் எல்லாமே இருக்கும். நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு கூகுளில் பிக்சர் இமேஜ் போட்டிங்கன்னா இது எல்லாமே இருக்கும். ஓ சரி, நான் அனுப்புகிறேன் பிக்சர்ஸ் எல்லாத்தையுமே நான் அனுப்புகிறேன். சரியா? ஸோ இப்போ இந்த பாடி டைப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த பாடி டைப்ஸை தான் நீ மெயினாக ஃபோக்கஸ் பண்ணணும். ரெக்டாங்கிள், மேலே பிரிக்கு பார்த்தோம் இல்லையா, பிரிக்கு செங்கல் மாதிரி. ஸோ அவங்க தான் ரெக்டாங்கிள்னு சொல்லுவோம். இதை எப்படி கிளாஸிஃபை பண்ணுவோம்னு இருக்கு பாரு. பஸ்ட் அண்ட் ஹிப்ஸ் ஆர் பேசிக்லி த சேம் மெஷர்மெண்ட். இதுவும் ஒரே மெஷர்மெண்ட்டு தான் இருக்கும், இதுவும் ஒரே மெஷர்மெண்ட்டு தான் இருக்கும். ஓகே. அண்ட் வேஸ்ட் வந்து ஸ்லைட்லி ஸ்மாலர் தேன் த பஸ்ட் அண்ட் ஹிப்ஸு. ஸ்லைட்டாக தான், ஆனால் ஹவர் கிளாஸ் கிடையாது, ஸ்லைட்டாக தான். ஹவர் கிளாஸ்னால் ஃபுல்லாகவே உள்ளே போயிடும். அந்த இது பார்த்துருக்கீங்களா, அந்த மண் வந்து தலைகீழ கவுத்து வச்சு டைம் ஓடுமே. அந்த காலத்தில் வந்து இங்கே வெஸ்ட்டுக்கு ஒரு இது போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி சொல்கிறீங்களா? இடுப்பு நல்லா அமைக்கி இருக்கும், மேலேயும் டைஸ் பெருசாக இருக்கும் மாதிரி சொல்லுங்கள். அப்படி இல்லைடா. ஹவர் கிளாஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா
அந்த கெடிகாரம் பார்த்துருக்கியா? சாண்டு தலைகீழ கவுத்து விடுவாங்கள்ல, பார்த்துருக்கல? இந்த சாண்ட் இப்படி தலை அந்த மாதிரி இருக்கும். அது எப்படி இருக்கும்? மேலே குண்டாக இருக்கும், கீழேயும் குண்டாக இருக்கும், நடுவில் ஒன்றுமே இருக்காது. அதுக்கு பேர் தான் ஹவர் கிளாஸ். அதுதான் ஹவர் கிளாஸு. அதை அப்படியே வந்து பாடி ஷேப்பில் ரிப்ளிகேட் பண்ணுறாங்க. அதோட பேர் தான் ஹவர் கிளாஸு. அதை அப்படியே பாடி ஷேப்புக்கு ரிப்ளிகேட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இங்கே இதில் பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள் இருக்கு இல்லையா? ரெக்டாங்கிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுவும் ஒரே சைஸில் இருக்கும், கீழே இருக்க ஹிப்பும் ஒரே சைஸில் இருக்கும், வேஸ்ட் வந்து லைட்டாக கம்மியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 38 இருக்குன்னா இது வந்து 36 இருக்கும். புரியுதா? 38னா இது மட்டும் 36ல் இருக்கும். 2 இன்ச்சஸ் தான் கம்மியாக இருக்கும். ஸோ பெருசாக டிஃப்ரென்ஸே தெரியாது. அவங்க ஒரு பாக்ஸ் டைப்லேயே இருப்பாங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து ஆப்பிள். ஆப்பிள் எப்படி இருக்கும்? மோஸ்ட்லி ஆப்பிள் வந்து இந்த ரவுண்ட் ஷேப்பில் தான் இருக்கும். ஃபுல் ஓவல் சொல்ல மாட்டோம், கீழே பேஸ் மட்டும் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கும், மற்றபடி இப்படி போகும் ஆப்பிள். ஓகேவா? ஸோ பஸ்ட்டு சைஸ் வந்து லார்ஜராக இருக்கும். ஹிப்பை விட பஸ்ட்டு வந்து பெருசாக இருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஹிப்பு வந்து 38 இருக்குன்னா பஸ்ட்டு வந்து 44, 42 அந்த மாதிரி இருக்கும். 38 விட டபுள் ஆர் ட்ரிபிளில் இருக்கும். ஓகே, அண்ட் வேஸ்ட் வந்து டிஃபைன்டாக இருக்கும். டிஃபைன்டானா கொஞ்சம் உள்ளே போயிருக்கும். ஓகேவா? அடுத்தது ஓவல். ஓவல்னால் என்ன? யூஸ்வலாகவே ஃபேஸில் நம்ம ஓவல் ஷேப் சொல்லுவோம்ல. ஃபேஸில் ஏன் ஓவல் ஷேப் சொல்லுவோம்? முடி வந்து இப்படி மறைச்சிருக்கும், இப்படி இருக்கும் அவங்க ஃபேஸு ஓவல் ஷேப்பில். ஸோ அதே தான் பாடிக்கும், கம்ப்ளீட்டாகவே ஓவல் ஷேப்பில் இருப்பாங்க. ஸோ லார்ஜர் பஸ்ட் இருக்கும், நேரோ ஹிப் இருக்கும், மிட் செக்ஷனும் ஃபுல்லாக இருக்கும், இங்கேயும் வந்து ஃபுல்லாக இருக்கும், ஹெவியாக இருக்கும் அவங்களுக்கு. உங்களுக்கு நான் தெரியுறேன்னா மிட் செக்ஷனும் ஃபுல்லாக இருக்கும். ஆமாம், செஸ்ட்டுக்கு கீழே. உனக்கு நான் தெரியுறேன்னா ஓகே, செஸ்ட்டுக்கு கீழே. ஓகே, செஸ்ட்டுக்கு கீழே நம்மளோட ஹிப்புக்கு மேலே எல்லாமே ஃபுல்லாக ஒரே மாதிரி அப்படியே உருண்டையாக இருக்கும் சொல்லுவாங்கள்ல, ரவுண்ட் இல்லாமல் ஓவலாக முட்டை மாதிரி. முட்டை கூட முட்டை மாதிரின்னு வச்சுக்கோங்க, தலையிலேருந்து கனெக்ட் பண்ணினா முட்டை மாதிரியே தான் இருக்கும், இங்கேருந்து எல்லாமே அப்படியே. ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து பியர். பியர் தெரியும்ல, பேரிக்கா. ஸோ பேரிக்கா மாதிரி இருக்கிறதுக்கு பேர் தான் பியர். பேரிக்கா மாதிரி எப்படி இருப்பாங்க அப்படின்னா ஹிப்பு வந்து நல்லா பெருசாக இருக்கும், ஒரு 42, 44 இருக்குதுன்னு வச்சுக்கோ. ஓகேவா? பஸ்ட்டு வந்து எப்படி இருக்கும்? ஜஸ்ட் 36, 34, 36 அவ்வளோதான் இருக்கும். பஸ்ட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும், ஹிப்பு வந்து ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கும். புரியுதாடா? ஓகே, அடுத்தது ஹவர் கிளாஸ். ஹவர் கிளாஸ் நான் உனக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன். இதுவும் 36 இருக்கும், கீழேயும் 36 இருக்கும், ஆனால் சென்டர் மட்டும் பார்த்தீங்கன்னா 32 இருக்கும். 4 இன்ச்சஸ் கம்மியாக இருக்கும், 4 to 6 இன்ச்சஸ் கம்மியாக இருக்கும். தட் இஸ் கால்ட் ஹவர் கிளாஸ். அண்ட் டைமண்ட். டைமண்ட்னா என்னென்னா இந்த நடுப்பகுதி இருக்குல்ல, நடு வயிறு பகுதி இருக்குல்ல, மிட் அப்டமன் சொல்லுவோம்ல, மேல் வயிறு. மேல் வயிறு வேஸ்ட்டுக்கு மேலே, நம்மளோட ஹிப்புக்கு மேலே அந்த இடம் வந்து நல்லா பெருசாக இருக்கும். டம்மி ஃபேட் சொல்கிறோம்ல, லோவர் பெல்லி இல்லை, மிட் பெல்லி ஃபேட். மேல் வயிறு, அதான் மிட் வயிறு. மிட் வயிறு ஃபுல்லாகவே இப்படி எக்ஸ்பாண்டடாக இருக்கும். செஸ்ட்டு சின்னதாக இருக்கும், மிட் வயிறு ஃபுல்லாக எக்ஸ்பாண்டடாக இருக்கும். திருப்பி காலுக்கு கீழே வந்து சின்னதாகிடுவாங்க. இது நீ மோஸ்ட்லி ஜென்ஸில் பார்க்கலாம். ஜென்ஸ் இந்த ஓவர் தொப்பை வச்சுருக்கவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா மிட் வயிறு நல்லா பெருசாக இருக்கும், செஸ்ட்டு சின்னதாக இருக்கும், ஹிப்பு வந்து சின்னதாக இருக்கும். அப்போ இப்போ நீ டைமண்டா ஹவர் கிளாஸா? இல்லை, அது மாறும். நீ வந்து இன்ச் டேப்பில் மெஷர்மெண்ட் எடுத்து இதை நோட் பண்ணும் போது தான் உனக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ நான் சொன்னது வரைக்கும் உனக்கு புரிஞ்சிச்சுல? இப்போ இதை வச்சு ஒரு கிளைண்ட்டை நம்ம பார்க்கும் போதே சொல்லிடலாம், உங்களுக்கு லெஹங்கா சூட் ஆகும், உங்களுக்கு லெஹங்கா சூட் ஆகாது, உங்களுக்கு கேன் சூட் ஆகும், கேன் சூட் ஆகாது. எப்படி சொல்லுவோம் அப்படின்னா அந்த அப்பர் பாடி லோவர் பாடியோட டைமென்ஷன்ஸ் வச்சு தான் சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அதோட அவுட்லைன் பார்ப்போம். இப்போ மேலே சொன்ன இந்த பாடி டைப்ஸோட அவுட்லைன் பாரு.
இதுதான் அவுட்லைன். தெரியுதாடா? இந்த பிக்சர்ஸ்லாம் நான் உனக்கு அனுப்புகிறேன் ரெஃபரன்ஸுக்கு, உனக்கு அப்போ புரியும். ஓகே, நீ பேசலாம். ஏன்னா எனக்கு இங்கே இதில் டிஸ்பிளேல தெரியாது. டைமண்ட் தான் நினைக்கிறேன் அந்த அவுட்லைனா பார்க்கக்குள்ள. ஓகே, டிஃபர்ஸ். நீ போய் செக் பண்ணுற வரைக்கும் தெரியாது. மெஷர்மெண்ட் இன்ச் டேப் வச்சு செக் பண்ணும். நீ ப்ரா என்ன சைஸ் வாங்குற சொல்லு. அதுதாங்க இப்போ எனக்கு கன்ஃபியூஷன்ல இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் 36 யூஸ் பண்ணேன். ஓகே, நான் குண்டாயிட்டேன். 38 நான் வாங்குறேன், ஆனால் எனக்கு கப் சைஸ் பத்தல. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் அவங்களே உனக்கு கொடுத்தாங்க, இது எவ்வளோ வேணால் ரொம்ப எக்ஸ்பென்ட் ஆகும், யூஸ் பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு 40ல் கொடுத்தாங்க. ஆனால் அதுவுமே எனக்கு ஃபிட் ஆகலை. நான் டைட் பண்ணி போட்டுருக்கேன். ஐ டாக் அபவுட் இட். பிரேசியர் பற்றி பேசும்போது உனக்கு அது ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். உன் ஹிப் சைஸ் என்ன? ஜீன் பேண்ட்டுக்கு நீ என்ன ஹிப் சைஸ் வாங்குற? 38. ஸோ மேலேயும் 38, கீழேயும் 38. இப்போ உன் மிட் செக்ஷனை மட்டும் நீ வந்து மெஷர்மெண்ட் பண்ணினா தெரிஞ்சிடும் நீ டைமண்டா இல்லை ஹவர் கிளாஸா இல்லை பியரா அப்படின்னு. ஓகே, அக்கா ஒரு சின்ன டவுட்டா, நீங்கள் சைஸ் சொன்னீங்கல்ல ஹவர் கிளாஸ்க்கும் அந்த டிஃப்ரென்ஸு, சைஸை பண்ணுறீங்களாக்கா? எல்லாத்துக்குமே அதே தான்டா. இப்போது நான் 40 சொல்கிறேன்னா மேலேயும் 40, கீழேயும் 40. சென்டர் மட்டும் 36 இருக்கும். இது என்னக்கா? இதுதான் ஹவர் கிளாஸ். நெக்ஸ்ட் ஆப்பிள், அது டிஃபர் சொன்னீங்கல்ல. ஆப்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே, இப்போ உனக்கு எல்லாத்துக்கும் மெஷர்மெண்ட் வேணுமா? 1 செகண்ட். ஆப்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் இது வந்து 38 இருக்குது அப்படின்னா, ஹிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 34 அண்ட் கீழேயும் உனக்கு வந்து 34 அந்த மாதிரி வரும். 38, 34, 34. ஓகே, தட் இஸ் ரெக்டாங்கிள். ரெக்டாங்கிள் வந்து 36, 34, 36. 2 இன்ச்சஸ் கூட இருக்காது ஆக்சுவலாக. 1 இன்ச் தான் கேப் வரும். 36, 35 அண்ட் 36, 1 இன்ச் கேப், அவ்வளோதான். ரெக்டாங்கிள் அப்படி தான் இருக்கும். ஸோ ஓவல் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் அதிகமாக இருக்கும், இதுவும் அதிகமாக இருக்கும், இதுவும் அதிகமாக இருக்கும். 38, 38, 38. ஸோ ஃபுல்லாக ஒரே ஷேப், ஒரே சைஸா? ஷேப் இங்கே வந்து இப்படி மாறும் பாரு. 38, மிட் பார்ட் 38, ஹைட் ஸ்கின் 38. யா, மேபி ஒரு 37 இருக்கலாம் ஓவலில். மிட் பார்ட், லாஸ்ட் பார்ட் 37. ரொம்ப மேஜர் டிஃப்ரென்ஸ் தெரியாது உனக்கு. ஓகே, அண்ட் பியர் எடுத்துக்கிட்ட அப்படின்னா 34 and 32 and this will be somewhere around 40. Got it? 32, 40. அண்ட் இதை வந்து நான் உனக்கு ஒரு ரஃப் எஸ்டிமேட்டாக சொல்கிறேன். நீ எந்த மெஷர்மெண்ட் வேணாலும் இதுக்கு போட்டுக்கலாம். புரியுது. இதை வச்சு நான் எஸ்டிமேட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் சொல்கிறேன். டைமண்ட் எடுத்துக்கிட்ட அப்படின்னா மேலே 32 அண்ட் இது வந்து ஒரு 38, மிட் போர்ஷன் வந்து 38 and 36. See, it's quite simple. Diamond doesn't have a shape. Diamond doesn't have a shape. ஷேப்லெஸ்ஸாக இருக்கிறதுக்கு பேர் தான் டைமண்டு. நம்ம தான் அதை ஷேப்பாக மாற்றி ஏதாவது ஒரு ஷேப்பை கொடுக்கணும் அதுக்கு. புரிஞ்சுச்சா உனக்கு இப்போ ஓரளவுக்கு? புரிஞ்சிச்சக்கா, இப்போ புரிஞ்சிச்சு. ஓகே, ஸோ அடுத்தது வந்து பாடி டைப்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்தோம்? பாடி ஃப்ரேம்ஸ் பார்த்துருக்கோம். பாடி ஃப்ரேம் எப்படி பார்க்கணும்? ஹாரிசாண்டல் அண்ட் வர்டிக்கல்.
பட் ஷோல்டர் அண்ட் ஹைட். யா, அதை வச்சு தான் பாடி ஃப்ரேம் பார்க்கணும். இப்போது பாடி டைப்ஸ் பார்க்க போகிறோம். ஓகே, டைப்ஸ் என்னென்ன அப்படின்னா லென்த்தியர் அப்பர் பாடி. நான் சொன்னேன் இல்லையா, அப்பர் பாடி லென்த்தாக இருக்கும், லோவர் பாடி சின்னதாக இருக்கும் சொன்னேன்னா அதே தான். அந்த 4 வெரைட்டி சொன்னல. அப்பர் பாடி லென்த்தாக இருக்கும், லோவர் பாடி லென்த் கம்மியாக இருக்கும், அப்பர் பாடி லென்த் கம்மியாக இருக்கும், லோவர் பாடி லென்த் அதிகமாக இருக்கும், அப்பர் பாடியும் லென்த்தாக இருக்கும், லோவர் பாடியும் லென்த்தாக இருக்கும், அப்பர் பாடி லென்த்து கம்மியாக இருக்கும், லோவர் பாடியும் லென்த்து கம்மியாக இருக்கும். இந்த அப்பர் பாடியும் லோவர் பாடியும் கம்மியாக இருக்கவங்கள நம்ம குள்ள கத்திரிக்கான்னு சொல்லுவோம். ஓகேவா, குள்ளமாக இருக்காங்கன்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்பர் பாடி அண்ட் லோவர் பாடி ஒல்லியாக, அதாவது குள்ளமாக இருப்பாங்க, எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். அண்ட் அப்பர் பாடி அண்ட் லோவர் பாடி ரொம்ப ரெண்டுமே வந்து லென்த்தாக இருக்கவங்க டாலாக இருப்பாங்க. ஸோ இப்போ இந்த நடுவில் இருக்கிற இந்த 2 தான் மேட்ரு. அப்பர் பாடி அதிகமாக இருக்கவங்களும் லோவர் பாடி சின்னதாக இருக்கவங்க. அப்பர் பாடி சின்னதாக இருக்குது, லோவர் பாடி பெருசாக இருக்கவங்க. ஓகேவா, அவங்கள என்ன சொல்லுங்க, அவங்கெல்லாம் நீ நான் இந்த மாதிரி கேட்டகரிக்குள்ளே வருவாங்க. நான் டால் இருக்கா. வாட் இஸ் யுவர் ஹைட்? 170. 6 feet இல்லையே. So you will not come under tall. Height, okay, fine. I am 5.5. என்னை விட நீ 5 சென்டிமீட்டர் அதிகமாக இருக்க. I think you will be in 5.6 or 5.7. ஓகேவா, நான் 5.5, 165, நீ 170 சொல்கிற. ஸோ சம்திங் அரவுண்ட் என்னை விட கொஞ்சம் ஹைட்டாக இருக்கா, அவ்வளோதான். நானே இத்தனை நாளாக என்ன ஹைட்டுன்னு தான் சொல்லிக்கிறேன், ஆனால் நம்ம ஹைட்டு கிடையாது. 177, 178 அதுக்கு வரும். கன்ஃபார்மா? ஷோர். ஏன்னா எனக்கு இப்போ அந்த இஎம்ஐ டிஎம்ஐ வரக்குள்ள ஐ ஷுட் லைக் நான் 78, 77 இருக்கலாம் என்னோட ஹைட்டுக்கு. ஆனால் என்னோட ஏஜுக்கு 60 to 65. நோ அப்படிலாம் கால்குலேஷன் கிடையாது. உன் ஹைட் வந்து 177 அப்படின்னா அதில் 100 மைனஸ் பண்ணிக்கணும். அதுதான் உன்னோட ஹெல்த்தி வெயிட். கேட்டேன், ஆனால் என்ன சொல்கிறாங்க, ஏஜுக்குன்னு ஒரு வெயிட் இருக்கு. நோ தட்ஸ் நாட் த ரைட். அது கிடையாது. போன் வெயிட்லாம் இருக்குல்லம்மா, உள்ள போன்லாம் இருக்குல்ல, போன் வெயிட்லாம் ஒன்று இருக்குல்ல, அது மாறும் இல்லையா. ஸோ அது வந்து கரெக்டாக கிடையாது. நான் 165 இருக்கேன், என்னோடய ஐடியல் வெயிட் வந்து 65 தான். ஓகேவா, அதில் தான் இருக்கணும். நீ 77ன்றது ஒரு 75, 70 to 75 நீ மெயின்டைன் பண்ணலாம். வாட் இஸ் யுவர் வெயிட் நவ்? 89. ஜஸ்ட் 89. 10 கிலோ நீ அசால்ட்டாக ஒரு 15 கிலோ குறைச்சா முடிஞ்சு போச்சு. நான் குறைக்கணும் தெரியுமா, நான் 92லேருந்து இப்போ தான் 87 வந்திருக்கேன். நான் ஐ ஹாவ் டு கோ வே லாங். 65க்கு நான் ஓடணும் இன்னும். ஸோ யூ ஆர் லக்கி, யூ ஆர் தேர். அப்போ அடுத்தது நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோன்னா ஷேப்பர். நீ ஹைட்டு, நீங்கள் வந்து அதான் ஹைட்டுக்குள்ளே தான் வருவேன், டால் கிடையாது. ஹைட்டு மீடியமில் தான் வருவேன். நான் இப்போ நம்ம அடுத்தது மெஷர்மெண்ட்ஸ் பேசும்போது உனக்கு அது தெரிஞ்சிடும். ஸோ அடுத்து நம்ம வந்து ஷேப்வேர் டைப்ஸு, ஹவு டு யூஸ் ஷேப்வேர், எந்த மாதிரி பிரேசியர்ஸ் யூஸ் பண்ணணும், அதோட கேட்டகரிஸ் என்ன, இதெல்லாம் பார்க்க போகிறோம். சரியா? வாட் ஆர் ஃப்ரேம்ஸ்? திருப்பியும் சொல்கிறேன். ஷோல்டர் அண்ட் ஹைட் ப்ரொப்போர்ஷன்ஸ் ஆர் நோன் ஆஸ் ஃப்ரேம்ஸ். நம்மளோட ஷோல்டரும் ஹைட் ப்ரொப்போர்ஷன்ஸையும் பேஸ் பண்ணி தான் பேசுவோம் ஃப்ரேம்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. வென் ஷுட் வி கன்சிடர் த ஷோல்டர் ப்ரொப்போர்ஷன்ஸ்? ஷோல்டர் ப்ரொப்போர்ஷன்ஸை நம்ம எப்போ கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட அப்பர் பாடியோட அவுட்ஃபிட் போடும்போது, ஆக்சசரிஸ் போடும்போது மட்டும்தான் நம்மளோட ஷோல்டரை நம்ம ரொம்ப கன்சிடர் பண்ணணும். இப்போ நீ லெஹங்கா மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் சூஸ் பண்ணும்போது கீழே உன்னோட லோவர் பாடியை தான் வந்து மெயினாக வந்து நீ பார்க்கணுமே தவிர உன்னோட ஷோல்டரை பார்க்க மாட்டேன். கிராண்டாக வந்து டிசைனர் வேர் ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணும்போது எதை பார்ப்பேன்? அப்பர் பாடியை தான் பார்ப்பேன். ஓகேவா? ஸோ ஷோல்டரை நம்ம எப்போல்லாம் கன்சிடர் பண்ணணும்? அப்பர் பாடி அவுட்ஃபிட் போடும்போது தான் நம்ம ஷோல்டரை ரொம்ப ரொம்ப கன்சிடர் பண்ணணும். ஓகேவா? ஸோ பஸ்ட்டையும் கணக்கில் வச்சுக்கணும். ஷோல்டர் கனெக்ட் பண்ணும்போது பஸ்ட்டையும் கணக்கில் வச்சுக்கணும். ஸோ இப்போது டைப்ஸ் ஆஃப் ஷோல்டர் போவோம். ஸோ டைப்ஸ் ஆஃப் ஷோல்டர் எடுத்துக்கிட்ட அப்படின்னா ஸ்மால், மீடியம், ப்ராட். எழுதிக்கோ, ஸ்மால், மீடியம், ப்ராட். இது
ஒன்லி இந்தியன் உமன்ஸை பேஸ் பண்ணி தான் சொல்கிறேன், நாட் அப்ராட் கிடையாது, நம்ம இந்தியன் உமன்ஸை மட்டும் பேஸ் பண்ணி. ஸோ ஸ்மால் அப்படின்னா அப் டு 15 inches. ஸ்மால் ஷோல்டர் அப்படின்னா அப் டு 15 inches. மீடியம் ஷோல்டர்னா 15 to 17 inches. 15. Yeah, 15 to 17. ஓகேவா? அண்ட் ப்ராட் அப்படின்னா above 17. ப்ராட்னா என்னது? above 17. 17 17. ஓகே. ஸோ இப்போ உன்னோட ஷோல்டர் நீ வந்து மெஷர்மெண்ட் எடுத்தீங்கன்னா தெரிஞ்சிடும். ஓகேவா? இன்ச் டேப் வேணும் அதுக்கு. ஓகே. நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப், இல்லை சொல்கிறேன், நீ அப்புறம் இதெல்லாம் ஞாபகம் எழுதி வச்சிருக்கல, அதை வச்சு நீ போய் உன்னை மெஷர்மெண்ட் பண்ணி நீ ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கோ. ஸோ அடுத்தது வந்து டைப்ஸ் ஆஃப் பாடி பார்க்க போகிறோம். இந்த டைப்ஸ் ஆஃப் பாடியை எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட பஸ்ட்டை வச்சு தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஓகே, ஒன்ஸ். ஓகே, நம்மளோட பஸ்ட்டை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ பஸ்ட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 34 centimeters, 34 inches. அப் டு 34 inches அப்படின்னா தின். எக்ஸ்எஸ் ஆர் எஸ். எக்ஸ்எஸ், எக்ஸ்ட்ரா ஸ்மால் ஆர் ஸ்மால். ஓகே, எழுதிட்டியாடா? ஓகே. மீடியம், மீடியம் 34 to 38 inches, which is M to XL. M to XL. Extra large. M to extra large. Okay. And thickல இருந்து heavy. thickல இருந்து heavy ன்னு healthy சொல்லுவாங்கல்ல. thickல இருந்து healthy என்ன அப்படின்னா above 38 inches. 38ல இருந்து மேலே போகிற எல்லாமே திக்கு. ஓகே. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஸ்மால், தின், மீடியம், திக்கு வரும். மீடியம், தின், மீடியம், திக்கு வரும். ப்ராட், தின், மீடியம், திக்கு வரும். புரியுதா? ஷோல்டரை பேஸ் பண்ணி பஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் மீதி எல்லாமே வரும். ஓகே. இப்போ அடுத்தது நம்ம பிரேசியர் பற்றி பேசுவோம். இது வரைக்கும் புரிஞ்சிருச்சா? இப்போ அடுத்து பிரேசியர் பற்றி பேசுவோம். பிரேசியரில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அப்லிஃப்டர்னு ஒன்று இருக்குது. ஓகேவா? இந்த அப்லிஃப்டர் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா அப்பெக்ஸ்ன்னு ஒன்று சொல்லுவாங்க. இந்த அப்பெக்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ரெடி? டோர் லாக் பண்ணல, எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு. போலாமா? அப்பெக்ஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா உன்னோட சென்டர் பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சென்டர் பாயிண்ட். இந்த சென்டர் பாயிண்ட்டை எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா நம்மளோட செஸ்ட் இருக்குல்ல, செஸ்ட்டில் வந்து கரெக்டாக ஒரு சென்டர் பாயிண்ட் இருக்கணும். ஓகேவா? அது ஒவ்வொரு மெஷர்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு அப்பெக்ஸ் இருக்குது. அந்த அப்பெக்ஸ் மிஸ் ஆகும்போது நம்மளுடைய பஸ்ட் சைஸ், அதாவது நம்மளோட ப்ரா சைஸ் வந்து பெருசாக மாறும். ஓகேவா? அதனால தான் நமக்கு அப்லிஃப்டர் அந்த மாதிரியான பிரேசியர்ஸ் தேவைப்படுது. ஏன்னா நம்மளோட சாகிங்கை நம்ம ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக. சாகிங்னா என்னன்னு தெரியும்ல? தொங்குறது.
ஓகேவா? ஸோ இப்போ அதுக்கு என்ன மாதிரியெல்லாம் பிரேசஸ் யூஸ் பண்ண போகிறோம்? அப்லிஃப்டர் எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா டு புஷ் த பஸ்ட் அப். ஓகேவா? அப்லிஃப்டர் யூஸ் பண்ணும்போது சாகிங்காக தொங்கிட்டு இருக்கிறத நல்லா அப்படி புஷ் பண்ணி மேலே கொண்டு வரும்போது அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்டர் ஷேப்புக்கும் பெட்டர் பொசிஷனுக்கும் கொடுக்கும். ஓகே, ஸோ சாகிங் பெஸ்ட்டுக்கு வந்து அதுதான் பெட்டர். ஓகேவா? ஃபுல் கப் ப்ரா வாங்கணும். என்ன ப்ரா வாங்கணும்? ஃபுல் கப் ப்ரா வாங்கணும். எதுக்காகனா ஒரு ஷேப்பையும் பிரெஸ்ட்டுக்கு வந்து ஒரு பொசிஷனையும் ப்ராப்பராக ஜென்டிலாக லிஃப்ட்டையும் கொடுக்கும். ஓகேவா? மோல்டட் கப்லாம் கூட வருது. ஓகேவா? விச் உன்னோட பிரெஸ்ட்டை வந்து ஒரு லுக்காக ஒரு ஷேப்பாக காட்டுறதுக்கு மோல்டட்லாம் கூட வருது. ஆனால் இருக்கிறதுலே பெஸ்ட் ஆப்ஷன் எதுனா ஃபுல் கப் ப்ரா தான் பெஸ்ட் ஆப்ஷன். ஓகே, அடுத்தது வந்து மினிமைசர். இப்போ மினிமைசர் அப்படின்னா என்னென்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பெருசாக இருக்கும், இருக்கிறதுலே ரொம்ப பெருசாக இருக்கும். டிஷர்ட்ஸ்க்கெலாம் வந்து நார்மல் பிரேசியர் போட்டேன்னா நம்ம செஸ்ட்டு வந்து ரொம்ப பெருசாக வெளியில் எலிவேட் ஆகி தெரியும், ஒரு மாதிரி ஆக்வர்டாக. ஸோ அந்த டைமில் நம்ம மினிமைசர் யூஸ் பண்ணலாம். ஸோ மினிமைசர் ப்ரா நம்ம யூஸ் பண்ணும் போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உன்னோட பிரெஸ்ட்டை வந்து அப்பியரன்ஸை வந்து சின்னது பண்ணும். ஸோ ரொம்ப வந்து அப்படி வெளியில் தூக்கிட்டு நிற்கிறத உள்ளே புஷ் பண்ணி அதை வந்து செட்டில் பண்ணி வைக்கும். அது மோஸ்ட்லி நம்மளோட டிஷ்யூ இருக்குல்ல, அந்த டிஷ்யூவில் மசில் இல்லாததுனால தான் நமக்கு தொங்குறது அந்த மாதிரி பெருசாக உப்பிட்டு இருக்கிறதுலாம். அது என்ன பண்ணுன்னா அப்படியே அம்மிக்கிட்டும் போது உடம்போடு ஒட்டிக்கும். ஸோ மசில் போய் இப்படி கண்ட்ராக்ட் ஆகும் போது உனக்கு அது பெருசாக வெளியில் அப்ளிட் ஆகாமல் உள்ளே இருந்துடும். பிரெஸ்ட்டோட டிஷ்யூஸ் எல்லாமே உள்ளே அப்ளிட் ஆக ட்ரிம் பண்ணி காட்டும். நம்ம ட்ரெஸ் போடும் போது ஒரு ட்ரிம்மிங் ஷேப்பில் காட்டுறதுக்கு அது வந்து ஒரு பெஸ்ட் வந்து விஷயம். ரிடக்ஷன் பொசிஷன் மோஸ்ட்லி பெருசாக இருக்கிறத கம்மி பண்ணி காட்டும். ஓகேவா? அடுத்தது சிலிக்கான் ஸ்டிக்குன்னு சொல்லுவோம். இந்த இன்விசிபிளாக வருது இல்லையா, அது வந்து யூஸ் பண்ணலாம். அது எதுக்குன்னா ரொம்ப ஓவர் லோ பிளாக்கில் வந்து ப்ளவுஸ் போடுறாங்க, ஓவர் லோ ஹிப் வைக்கிறாங்க, அந்த மாதிரி ரொம்ப நெக்கு கம்மியாக வைப்பாங்கல்ல, அவங்களால பிரேஸ் போட முடியாது. பிரேஸ் போடாத நேரத்தில் இந்த மாதிரி இன்விசிபிள் ஸ்டிக்ஸை யூஸ் பண்ணி நம்ம வைக்கலாம். ஆனால் அது வந்து சாகிங் பெஸ்ட்டுக்கு எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும்னு எனக்கு தெரியாது, ஏன்னா நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை. ஓகேவா? ஸோ ஸ்ட்ராப்லெஸ் ட்ரெஸ்லாம் போடணும், இங்கே ஸ்ட்ராப் இல்லாமல் ட்ரெஸ்ஸஸ் போடணும் ஷோல்டரில் அப்படின்னா அந்த மாதிரி பிரேசியர்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். அண்ட் என்னம்மா? சிலிக்கான் ஸ்டிக். நீ ஸ்ட்ராப்லெஸ் ட்ரெஸ் போடணும் அப்படின்னு நினச்சின்னா அதை யூஸ் பண்ணலாம். இது ஸ்ட்ராப்லெஸ் ட்ரெஸ்க்கு லைக் ஸ்ட்ராப் இல்லாமல் தனியாக வருது, அது ஒர்க் அவுட் ஆகுமாக்கா? சம்டைம்ஸ் ஆகும், சம்டைம்ஸ் வந்து அந்த தொங்கிரும்ல, நீ ஸ்ட்ராப்லெஸ் போட்டாலும் தொங்கும்ல. இப்போ இது எதுக்காக யூஸ் பண்ணுவோம் இன்விசிபிள் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோ. ஸ்ட்ராப்லெஸ்ஸாகவும் இருக்கும், பின்னாடி நெக்கு நல்லா ஓப்பனாக இருக்கும். அப்போ நீ ஸ்ட்ராப்லெஸ் போட முடியாது. ஸ்ட்ராப்லெஸ் ட்ரெஸ் அந்த பிரேஸ் போட்டிங்கன்னா பின்னாடி தெரியுமே, பின்னாடி கவர் ஆகும்ல. நான் எது கேட்டேன்னா இது வரைக்கும் ட்ரெஸ் போடுவோம், போட் நெக் சொல்கிறேன். போட் நெக் இல்லைக்கா, மேலே எதுவுமே இருக்காது, இங்கே மட்டும் வர மாதிரி. எஸ், அந்த மாதிரி ட்ரெஸ்ஸுக்கு போடலாண்டா. ஏன்னா அந்த மாதிரி ட்ரெஸ்ஸுக்கு பின்னாடியும் இவ்வளோ தூரம் தான் வரும். அதுக்கு ஒர்க் அவுட் ஆகுமாக்கா? அதுக்கு ஒர்க் அவுட் ஆகும். பட் ஆனால் நீ வந்து பின்னாடி ரொம்ப லோ நெக்கில் வரும் தெரியுமா, அந்த கவுன், இங்கிலீஷ் கவுன்ஸ் பார்த்துருக்கியா? இங்கிலீஷ் கவுன்ஸில் பின்னாடி ரொம்ப லோ நெக் இருக்கும், ஃப்ரண்ட்டில் இவ்வளோ தூரம் செஸ்ட் இருக்கும், ஷோல்டரும் வந்து க்ளோஸில் இருக்கும். அதெல்லாம் ஸ்ட்ராப் போட முடியாது, பின்னாடியும் வந்து ஸ்ட்ராப் காட்ட முடியாது. அந்த மாதிரி இருக்குலாம் நீ அந்த இன்விசிபிள் ஸ்டிக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், சிலிக்கான் ஸ்டிக்ஸ். அடுத்தது வந்து பேடட் ஆர் டபுள் பேடட். எதுக்கு பேடட் ப்ராஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா பஸ்ட்டே இல்லாமல் இருப்பாங்கல்ல, அதை பிரெஸ்ட்டே இல்லாமல் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து பேடட் ப்ரா யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் இருக்கா மாதிரி காட்டலாம். ஓகேவா? ஸோ அதுவே டபுள் பேடட் யூஸ் பண்ணும்போது ஒன்றுமே இல்லாமல் இருப்பாங்க, உடம்போடு ஒட்டிக்கிட்டு இருக்கும், ஒன்றுமே இல்லாமல் இருக்கவங்களுக்கு டபுள் பேடட் யூஸ் பண்ணுவோம். Got it? நான் தப்பு பண்ணிருக்கேன், நீங்க சொல்லும்போது தான் எனக்கே அது தெரியுது. இட்ஸ் ஆல் எக்ஸ்பீரியன்ஸ் தான், நீ பண்ண உனக்கு அது வந்துடும். நானும் யோசிப்பேன் லைக் எனக்கு இப்போ வந்து உனக்கு இந்த பேடட் சொன்னேன் இல்லையா, ஸோ பேடட் வச்சுக்கோ. அடுத்தது வந்து ஒரு ட்ரெஸ்ஸை நம்ம வந்து எப்போ வந்து கரெக்டாக பார்ப்போம் அப்படின்னா நம்ம ஷோல்டர் வந்து ட்ராப்பியாக இருக்கக்கூடாது.
இப்போ நான் இப்படி இருக்கேன் அப்படின்னா தெரியுதா என் ஷோல்டர் ஸ்ட்ரைட்டாக இருக்குது. சிலருக்கு பார்த்துருக்கியா இப்படி இருக்கும், பின்னாடி தள்ளி இருக்குமாக்கா? பின்னாடி இல்லை ஃபுல்லாக இப்படி தொங்கி இருக்கும். புரியலையா? இப்படி இப்போ என்னோட ஷோல்டர் இப்படி இருக்கா, ஸ்ட்ரைட்டாக இருக்கா, அதே நான் கை இப்படி கீழே போட்டு இன்னும் எனக்கு வரவே இல்லை ஆக்சுவலாக. இது ஃபுல்லாகவே இப்படி தொங்கி இருக்கும் தெரியுமா? உன்ன மாதிரி தான் நினைக்கிறேன். உண்டு கூட வந்து ஓரளவுக்கு ஓகே தான். இன்னும் கூட ஷோல்டர் அப்படியே தொங்கி இருக்கும் தெரியுமா, அப்படியே கீழே இறங்கி இருக்கும். அதுக்கு பேர் ட்ரூப்பி. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஷோல்டர் இருக்கவங்க வந்து ப்ராவை வந்து அவங்களால வந்து ஹோல்டு பண்ணவே முடியாது. தெரியுமா? இந்த ஸ்லிப்பு வந்து வலிங்கி விழுந்துட்டே இருக்கும். எடுத்து எடுத்து விட்டுட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு நிற்கவே நிற்காது ஷோல்டரில். ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கவங்க என்ன பண்ணணும்னா உள்ளே வந்து ஷோல்டருக்கு வந்து அந்த பிரேசியர் லாக் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஏதாவது ஒன்று வச்சுக்கணும். இல்லைன்னா பின்னாடி நாட் இழுத்து வைக்கணும். நாட் வந்ததுக்கான அர்த்தமே அதுதான். பேக் நாட் வந்ததுக்கான காரணமே இந்த தொங்கி போகுது இல்லையா, அப்படி இறங்கி இறங்கி போகிறவங்களுக்கு இழுத்து கட்டணுன்றதுக்காக வந்தது தான் பேக் நாட். நம்மளுங்க எல்லாத்தையும் மாற்றிட்டாங்க, எல்லாருக்கும் எல்லாமே இப்போ ஃபேஷன் ஆகிடுச்சு. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட நெக்கு வந்து ஃபுல்லாக க்ளோஸ்ட் அவுட்ஃபிட்ஸ் போடணும். எஸ், ஏன்னா இது தொங்கிட்டே இருக்குல்ல, தெரியக்கூடாதுன்றதுக்காக க்ளோஸ் அவுட்ஃபிட்ஸ் போடணும். ஓகேவா? அண்ட் அவங்க என்ன பண்ணணும்னா போஸ்டர் கரெக்ஷன்ஸ் பண்ணணும். போஸ்டர் கரெக்ஷன்ஸ் என்ன அப்படின்னா ஷோல்டர் பெண்ட் ஆகுது இல்லையா, டுவர்ட்ஸ் டவுன்வர்ட்ஸோ இல்லை இன்வர்ட்ஸோ பெண்ட் ஆகும்போது அவங்க வந்து என்ன பண்ணணும்னா பேக் போனை வந்து பேஸ் பண்ண மாதிரி ட்ரெஸ்ஸஸ் வந்து ரெடி பண்ணணும். ட்ரூப்பிங் ஷோல்டரை வந்து எண்டு பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா பின்னாடி கொஞ்சம் நல்லா வந்து ப்ராடாக வச்சு நெக்கு ரொம்ப டெப்த்து கொடுக்காம மீடியம் நெக் வச்சு ஸ்டிச் பண்ணணும். ஓகேவா? ஸோ சூஸிங் த ரைட் அவுட்ஃபிட் பேஸ்ட் ஆன் யுவர் ஃப்ரேம். நோட் பண்ணிக்கோ. காத்தடிக்குதோ பயங்கரமாக, மொட்டை மாடியில் உட்காந்துருக்கியா? உனக்கு தான் கேட்குறேன், மொட்டை மாடியில் உட்காந்துருக்கியான்னு கேட்குறேன். என் சைடு காத்தடிக்குதா? காத்தடிக்குதா? ஓகே, நான் உனக்காக நான் நல்லா சத்தம் போட்டு பேசுகிறேன் ஆக்சுவலாக, அதனால தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கேன். இட்ஸ் ஓகே, ஏன்னா இப்போ எது தேடுற நிலமையில இல்லை மைக்கெலாம், பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து இல்லை, இப்போ காத்தடிக்கல. திஸ் இஸ் குட் டு சம்மன் டு. இப்போ வந்து நம்ம வந்து அவுட்ஃபிட்டு சூஸ் பண்ண போகிறோம். ரைட்டான அவுட்ஃபிட் எப்படி சூஸ் பண்ணுறது, ஃப்ரேம் பேஸ் பண்ணி. ஓகேவா? ஸோ ஃப்ரேம் எப்படி நம்ம சொன்னோம், பிகர் பஸ்ட் வச்சு தான் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா. ஃப்ரேம் வந்து ஷோல்டரை வச்சு தான் மென்ஷன் பண்ணோம், மீடியம், தின் அண்ட் ப்ராடு. ஓகேவா? ஸோ பிகர் பஸ்ட்டு இப்போ வந்து பெருசாக இருக்குது, நம்மளோட பிரெஸ்ட் வந்து ரொம்ப பெருசாக இருக்குன்னா ஃப்ரண்ட்டை வந்து நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், பேக் நெக்கையும் டெப்த்து கொடுக்கணும். ஓகேவா? அவங்க வந்து என்ன பண்ணக்கூடாது, க்ளோஸ் நெக் கிளாத்திங்ஸை போடவே கூடாது. ஏன்னா அவங்களோட பிரெஸ்ட் வந்து ரொம்ப பெருசாக தெரியும். இப்போ எந்தே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ் வந்து ஃபுல் க்ளோஸ்டு நெக் மாதிரி தானே இருக்குது. ஸோ ரொம்ப குண்டாக தான் காட்டும். ஸோ இட் இஸ் நாட் அட்வைசபிள். அண்ட் ஷோல்டர் வந்து நல்லா ப்ராடாக இருக்குது அப்படின்னா அதை வந்து டிக்ரீஸ்டு ஷோல்டராக வச்சுக்கணும், வித்து வந்து சின்னதாக வச்சுக்கணும். ஷோல்டர் ப்ராடாக இருந்தால் என்ன பண்ணணும், வித்து வந்து சின்னதாக வச்சுக்கணும். இது கை இல்லை, இங்கே டார்லிங் நான் தெரியறேன்னா இல்லையா, இந்த கையா, இது கை கிடையாது இது. ஆமாம், ப்ராடு ஷோல்டராக இருந்தாங்கன்னா இதை வந்து சின்னது பண்ணணும்.
ஸ்மாலாக இருக்கணும். ஓகேவா? க்ளோஸ் நெக் அவாய்ட் பண்ணணும். ஆமாம், டு நாட் வேர் க்ளோஸ் நெக்ஸ். அவங்களோட ஷோல்டரை இன்னும் ப்ராடாக காட்டும் அது. ஓகே, அண்ட் அதை அப்படியே ஆப்போசிட்டாக வச்சுக்கணும். எதுக்கு? ஸ்மால் பஸ்ட்டுக்கும் ஸ்மால் ஷோல்டருக்கும். பஸ்ட்டு ரொம்ப சின்னதாக இருந்தால் என்ன பண்ணணும்? நெக்கு வந்து ரொம்ப டெப்த்து போகக்கூடாது, பின்னாடி ரொம்ப டெப்த்து போகக்கூடாது, க்ளோஸ் நெக் வேர் பண்ணலாம். அண்ட் ஷோல்டர் நீங்கள் வந்து முதுகோட லென்த் இங்கே டெப்த்து இது டெப்த்து போகல, இந்த டெப்த்தும் பின்னாடி பேக் டெப்த்தும். ஓகே, அது வந்து பஸ்ட்டு பெருசாக இருந்தால் நல்லா டீப்பாக போகலாம். ஓகே, ப்ராடாக இருந்துச்சுன்னா டீப் இறக்கலாம். பஸ்ட்டு சின்னதாக இருந்ததுன்னா இறக்கக்கூடாது. ஓகேவா? அதே மாதிரி ஷோல்டர் ப்ராடாக இருந்தால் ஸ்ட்ராப் வந்து சின்னது பண்ணணும், ஷோல்டர் ஸ்மாலாக இருந்தால் ஸ்ட்ராப்பை பெருசு பண்ணணும். சின்னது பண்ணணுமாக்கா? ஆமாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஷோல்டர் பேட்ஸ் யூஸ் பண்ணலாம். இந்த ஷோல்டர் இறங்கி போகிறவங்களுக்கு இங்கே பேட்ஸ் வச்சு தைப்பாங்க. இதெல்லாம் டைலரிங் பண்ணுறவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு அது தேவையில்லை. நம்ம we are going to suggest clients. ஓகேவா? ஸோ அதுக்கு இதெல்லாம் நம்ம வந்து பார்த்துக்கணும். ப்ராடோட ஆப்போசிட்டாக ஃபுல்லாக தின்னுக்கு போகும். கரெக்டாக? எஸ். ஓகேவா? ஸோ கன்சிடரிங் இப்போ நம்ம சொன்ன இந்த மெஷர்மெண்ட்ஸ் இதெல்லாம் வச்சுக்கோ. இப்போ ஸ்மால் ஃப்ரேம், அதாவது ஸ்மால் ஷோல்டர்ஸ் அண்ட் தின் பாடி. ஷோல்டர் ஸ்மாலாக இருக்கும், பாடியும் தின்னாக இருக்கும். அவங்க என்ன மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் சூஸ் பண்ணலாம்? இல்லை, ஷோல்டர் ஃப்ரேம் பேசிகிட்டு இருக்கோம். ஷோல்டர் அண்ட் தின் பாடி வந்து தின்னா, லைக் திஸ் தின்னாக இருக்கும் உங்களுக்கு. காலர் நெக், ஓகேவா? ஹை நெக் அண்ட் க்ளோஸ் நெக். ஷோல்டர் ஸ்ட்ராப் வித்து வந்து 2 inches இருக்கலாம். ஓகேவா? அண்ட் ஸ்மால் ஷோல்டர் மீடியம் பாடி. டூ to 2.5 ஷோல்டர் ஸ்ட்ராப்பு. க்ளோஸ் நெக் வச்சுக்கலாம், போட் நெக் வச்சுக்கலாம், காலர்ட் நெக், க்ளோஸ் நெக் வச்சுக்கலாம், போட் நெக் வச்சுக்கலாம், காலர்ட் நெக்கு. இது யாருக்கு வைக்கணும்னா பஸ்ட் சைஸ் வந்து மீடியமாக இருக்கும் உங்களுக்கு. புரியுதா? புரியுதுக்கா. மீடியம் பஸ்ட். ஆமாம். ஸ்மால் ஷோல்டர் திக் பாடி. ஸ்மால் ஷோல்டர் திக் பாடி. ஐ அடுத்தது வந்து ஸ்மால் ஷோல்டர் திக் பாடி. 2 inches தான் ஷோல்டர் வித்து. இரு, நான் திருப்பி இன்னொரு வாட்டி சொல்கிறேன், நீ நோட் பண்ணிக்கோ. ஸ்மால் ஷோல்டர் தின் பாடி, காலர் நெக்கு, ஹை நெக்கு, க்ளோஸ் நெக்கு, 2 inch தான் ஸ்ட்ராப் இருக்கணும். ஸ்மால் ஷோல்டர் மீடியம் பாடி, 2 to 2.5 ஷோல்டர் ஸ்ட்ராப்பு, க்ளோஸ் நெக்கு, போட் நெக்கு, காலர்ட் நெக்கு. பஸ்ட்டு வந்து மீடியம் சைஸில் இருந்தா. அடுத்தது ஸ்மால் ஷோல்டர் திக் பாடி. ஸ்மால் ஷோல்டர் திக் பாடி, 2 inch ஷோல்டர் வித் இருக்கணும். க்ளோஸ் நெக் இருக்கவே கூடாது. ஓகேவா? ப்ரொவைட் ஃப்ரண்ட் நெக் டெப்த் வந்து 5.5 inches இருக்கணும். மினிமம் 5.5 inch டெப்த் இருக்கணும். பேக் வந்து மினிமம் 3 inch டெப்த் இருக்கணும். 5.5 inch இருக்கலாமாக்கா ஃப்ரண்ட்? ஆமாம், ஸ்மால் ஷோல்டர் திக் பாடிக்கு. அண்ட் பேக் வந்து எவ்வளோ இருக்கணும்? 3 inches.
3 inches. ஓகே அடுத்தது போயிடலாமா? போலாம். மீடியம் ஷோல்டர். இப்போ மீடியம் ஃப்ரேம் பார்க்க போகிறோம். மீடியம் ஷோல்டர், தின் பாடி. காலர் நெக், ஹை நெக், க்ளோஸ் நெக். Two to 2.5 inch shoulder strap. ஹை நெக்குக்கும் க்ளோஸ் நெக்குக்கும் என்ன வித்தியாசம்? ஓகே. ஸோ க்ளோஸ் நெக்குனா இது ஃபுல்லாகவே க்ளோஸ் ஆகிடும். காலர்னால் இதில் காலர் வச்சு வரும். ஹை நெக்னா இங்கே ஏறும். லைட்டாக இங்கே ஏறின மாதிரி தூக்குன மாதிரி வரும் இல்லையா, அது வந்து ஹை நெக். ஸோ மினிமம் 2 to 2.5 inch shoulder strap width. ஷோல்டர் ஸ்ட்ராப்னு சொல்றது இதுதானக்கா? எஸ், இதுதான். ஓகே. அடுத்தது மீடியம் ஷோல்டர், மீடியம் பாடி. மீடியம் ஷோல்டர், மீடியம் பாடி. ஸோ ஷோல்டர்ஸ் வித்து வந்து 2 to 2.5. க்ளோஸ் நெக், போட் நெக், காலர்ட் நெக். பஸ்ட் சைஸு மீடியமாக இருந்தால் மட்டும்தான். பஸ்ட் சைஸ் ரொம்ப பெருசாக இருக்குது, மீடியம் ஷோல்டர், மீடியம் பாடி இருந்தால் க்ளோஸ் நெக் போகக்கூடாது, போட் நெக் போகக்கூடாது, காலர் நெக்கு போகக்கூடாது. ஓகே. மீடியம் ஷோல்டர், திக் பாடி. மீடியம் ஷோல்டர், மீடியம் பாடி, மீடியம் பஸ்ட் தானே சொல்றீங்க? ஆமாம். அவங்களுக்கு வந்து க்ளோஸ் நெக், போட் நெக், காலர் நெக். யா, போட் நெக்கும் போகலாம். அடுத்தது மீடியம் போகக்கூடாது. ஆமாம், அதை விட அதிகமாக போகக்கூடாது. அண்ட் ஷோல்டர், மீடியம் ஷோல்டர், திக் பாடி. ஸோ மீடியம் ஷோல்டர், திக் பாடிக்கு 2 தான் இருக்கணும். ஷோல்டர் வித்து வந்து 2 inches தான் இருக்கணும். ஃப்ரண்ட் நெக் டெப்த்து வந்து 6 inches இருக்கலாம். பேக் டெப்த்து வந்து 5 inches. ஓப்பன், நல்லா வைடு ஓப்பன் டைப்பில் வந்து ப்ளவுஸ் தைக்கலாம். பேக் வந்து 5 inches இருக்கலாம்ல? யா, 5 வரைக்கும் வைக்கலாம். வைடு ஓப்பன் போலாமாக்கா? நல்லா வைடு ஓப்பன் நெக் வைக்கலாம். அடுத்தது ப்ராட் ஷோல்டர், தின் பாடி. அதாவது வைடு ஓப்பன் நெக்னா பிரின்சஸ் கட் அப்படின்வாங்களே, அதுக்கெல்லாம் போகலாம். நோ பிரின்சஸ் கட் வேறு. வைட் ஃப்ரண்ட்டில் வைடு ஓப்பன் இல்லை டார்லிங், பேக்கில். ஓகே, பேக்கில் வைடு ஓப்பன் போகலாம். பேக்கில் வைடு ஓப்பன் போகலாம். ஓகே. அண்ட் அகெயின் ப்ராட் ஷோல்டர், தின் பாடி. முன்னாடி சொன்ன திக் பாடி, இப்போ சொல்றது தின் பாடி. கரெக்டா? முன்னாடி சொன்னது மீடியம் ஷோல்டர், திக் பாடி. எஸ். இப்போ சொல்றது ப்ராட் ஷோல்டர், தின் பாடி. யா. நம்ம 3 கேட்டகரி தானே சொல்லியிருக்கோம், தின், மீடியம், ப்ராடு. மீடியம், ப்ராட். தின்னு முடிச்சாச்சு, மீடியம் முடிச்சாச்சு, இப்போ ப்ராடு பற்றி பேச போகிறோம். ஸோ ப்ராட் ஷோல்டர், தின் பாடி. டூ to 2.5 inch ஷோல்டர் ஸ்ட்ராப் இருக்கணும். நோ க்ளோஸ் நெக். க்ளோஸ் நெக் இருக்கவே கூடாது. ஃப்ரண்ட் நெக்கோட டெப்த்து வந்து 5.5 inches இருக்கணும். பேக்கு 3 inches இருக்கணும்.
and broad shoulder medium body. Again 2 to 2.5 shoulder strap width இருக்கணும். No close neck. கொஞ்சம் பொறுமையாக்கா. பொறுமையாதாம்மா சொல்கிறேன், அதே தான் திருப்பி சொல்கிறேன், எந்த சேஞ்சஸுமே இல்லை. ப்ராட் ஷோல்டர் தின் பாடிக்கும் ப்ராட் ஷோல்டர் மீடியம் பாடிக்கும் சேஞ்சஸ் எதுவுமே இல்லை. 2 to 2.5 இன்ச்சு ஷோல்டர் வித்து, நோ பேக், நோ க்ளோஸ் நெக் இருக்கவே கூடாது. என்ன மாறுதுன்னா நெக் டெப்த்து வந்து தின் பாடிக்கு 5.5 ஃப்ரண்ட்டில், பேக்கில் 3, மீடியம் பாடிக்கு ஃப்ரண்ட்டில் வந்து 6.5, பேக் வந்து 7. இதை அப்படியே ரிப்பீட் பண்ணிக்கோ. ரெண்டுத்துக்கும் பண்ணியா, இப்போ மூணாவதுக்கும் பண்ணிக்கோ. ப்ராட் ஷோல்டர் திக் பாடி, இதுக்கும் இதே தான். ஆனால் ஃப்ரண்ட் வந்து டெப்த் வந்து 8, ப்ராட் ஷோல்டர் திக் பாடி. ஃப்ரண்ட்டில் டெப்த் எவ்வளோ இருக்கணும்? 8. பேக் டெப்த் வந்து 9. சொல்டா. ஸ்ட்ராப் வந்து 2 to 2.5 தானா? எஸ், 2 to 2.5. ஓகே. க்ளோஸ் நெக் இங்கே உங்களுக்கும் க்ளோஸ் நெக் கிடையாது? ஆஹா, நோ க்ளோஸ் நெக்ஸ். சப்போஸ் க்ளோஸ் நெக் வேணும்னு யாராவது கேட்டாங்கன்னா இதை ஃபுல்லாக எம்ப்ராய்டரி ஒர்க் கொடுத்துடணும். எம்ப்ராய்டரி போடலாம். ரொம்ப சிம்பிளாக இருக்கணும். ரொம்ப கச்சா மச்சான்னு பண்ணிங்கன்னா திருப்பி ஹெவி ஆகிடும் இந்த இடம். லைட் எம்ப்ராய்டரி. எஸ், லைட் எம்ப்ராய்டரி. ஓகேவா? அடுத்தது ஹைட் ப்ரொப்போர்ஷன்ஸ் போகலாம். ஹைட் ப்ரொப்போர்ஷன்ஸ் அவங்களுக்கு க்ளோஸ் நெக் எம்ப்ராய்டரி எங்கே போடும்? நீ நார்மலாக இப்போ வருது தெரியுமா, ஃபுல் க்ளோஸ் நெக் கவுன்ஸில் இங்கே ஃபுல்லாக வந்து நெட்டடில் வந்து எம்ப்ராய்டரி ஒர்க்கோட. இது ஓகே. கீழே இந்த இடம் மட்டும் வந்து எம்ப்ராய்டரி வருது நெட்டடில். அந்த மாதிரி தான் போகணும். ஏன்னா உனக்கு அட்டென்ஷன் வந்து அதில் போயிடும், அவங்க ஷோல்டர் மேலே இருக்காது. அப்படியே அப்போ நிறுத்திக்கலாமா? நான் இவ்வளோ சொல்லித்தரேன், வந்து கற்றுக்கங்கடானா யாரும் கற்றுக்க தயாராக இல்லை பாரு. கடைசியில் இது 1-to-1 செஷன் மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ நைஸ். இன்னும் இருக்குது. வி ஆர் நாட் ஈவன் டச்டு 10% கூட நம்ம இன்னும் முடிக்கல. ஓகே, ஹைட் ப்ரொப்போர்ஷன்ஸ் பற்றி பார்ப்போம். லாங்கர் லோவர் பாடி அண்ட் லாங்கர் அப்பர் பாடி. ஓகேவா? இதுதான் ஹைட் ப்ரொப்போர்ஷன்ஸ். யா, ஓகே. ஹைட் ப்ரொப்போர்ஷன்ஸ் வந்து லாங்கர் லோவர் பாடி அண்ட் லாங்கர் அப்பர் பாடி. ஓகேவா? இதை எப்படி கரெக்ட் பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லாங்கர் லோவர் பாடி இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு இடுப்புக்கு கீழே போடுறது எல்லாத்தையும் அவங்களோட லோவர் வேஸ்ட்டில் போடணும். ஓகே. லாங்கர் லோவர் பாடி, லாங்கர் லோவர் பாடி நம்ம இப்போ பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? அவங்க வந்து மேலே வந்து ரொம்ப குட்டியாக இருப்பாங்க, கீழே கால் நல்லா லென்த்தாக இருக்கும். பியர் சொல்ல முடியாதுடா, டிஃபர் ஆகும். கால் நீ ஒருத்தவங்களை பார்த்தீங்கன்னா சொல்லுவ தெரியுமா, அவங்களோட அப்பர் பாடி வந்து சின்னதாக இருக்கும், கால் நல்லா லென்த்தாக இருக்கும். இப்போ எனக்கு தெரிஞ்சு நீ அப்படி தான் இருப்ப. சின்ன இந்த சின்னது இல்லை, இந்த சின்னது. எழுந்து மிரரில் வச்சு பாரு. தூரமா நின்று நான் சொல்றேன். ஓகேவா? இப்போ புரியுது. நான் என்ன நினைச்சுக்கிட்டேன், லோவர் பாடி லாங்கர் லோவர் பாடி லாங்கர் அப்பர் பாடினோடனே வெக்டர் நினைச்சுக்கிட்டேன். வெர்டிக்கலா போயிட்டேன். ஹாரிசாண்டல். இட்ஸ் ஹாரிசாண்டல்.
ஓகேவா? ஸோ இப்போ ஹாரிசாண்டலாக பார்க்கும்போது அப்பர் பாடி அதிகமாக இருந்தால் எப்படி போடணும், லோவர் பாடி அதிகமாக இருந்தால் எப்படி போடணும், ஓகேவா? இப்போ லோவர் பாடி லாங்கராக இருக்குது, லென்த்தாக இருக்குது, சிம்ரன் மாதிரிலாம் இருக்காங்கன்னா அவங்களுடைய வேஸ்ட் வந்து கீழே, தொப்புளுக்கு கீழே தான் வந்து ட்ரெஸ் பண்ணணும். முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா தொப்புலேருந்து இவ்வளோ கேப் விட்டு தான் அவங்க புடவையே கட்டுவாங்க. சிம்ரனை பிடிக்குமா உனக்கு? பிடிக்குமா? அப்போது நல்லா நோட் பண்ணினா தெரியும், அவங்க saree வந்து தொப்புலேருந்து இவ்வளோ தூரம் கீழே இறக்கி தான் கட்டுவாங்க. பேண்ட் எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அவங்க போடுற பேண்ட் எல்லாமே அப்படிதான் இருக்கும். கலண்டு விழுற மாதிரியே நமக்கு ஃபீல் இருக்கும், அவங்களுக்கு அதுதான் வந்து அவங்களோட வேஸ்ட்டு. ஓகேவா? அப்போ மேலே போடுற டாப்ஸ் வந்து என்ன பண்ணணும், கொஞ்சம் இன்க்ரீஸ்டாக போடணும். இல்லை இன்க்ரீஸ்டாக போடணுன்ற, நல்லா லென்த்தாக போடணுன்ற. இப்போ அதே மாதிரி லாங்கர் அப்பர் பாடி நல்லா லென்த்தாக இருக்கவங்க, எக்ஸாம்பிளுக்கு யாரை சொல்லலாம், நீ சமந்தாவை எடுத்துக்கோ. சமந்தாக்கு அப்பர் பாடி நல்லா லென்த்தாக இருக்கும், லோவர் பாடி சின்னதாக இருக்கும். பார்த்துருக்கியா? அவங்க வந்து தொப்புளுக்கு மேலேயே இவ்வளோ கேப் இருக்கும், தொப்புளுக்கு கீழேயும் இவ்வளோ கேப் இருக்கும். அவங்களுக்கு அப்பர் பாடி நல்ல லென்த்தாக இருக்கும், கீழே கால் ரொம்ப குள்ளமாக இருப்பாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணணும்னா அந்த தொப்புளுக்கு மேலே தான் வந்து கட்டணும். சினி ஆர்டிஸ்ட்ன்றதுனால அவங்க தொப்புலேருந்து இவ்வளோ தான் கேப் விட்டு கட்டுவாங்க. டிஃபர் நீ பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோயினுக்குமே மாறும், தொப்புலேருந்து அவங்க புடவை கட்டுற டிஃப்ரென்ஸே மாறும். சமந்தாலாம் இவ்வளோ தான் கேப் இருக்கும். அண்ட் மேலே போடுற டாப்ஸ் வந்து சின்னதாக போடுவாங்க, ரொம்ப சின்னதாக தான் போடுவாங்க. அப்போ தான் வந்து அவங்களோட பாடி வந்து ஈக்குவலாக ஹைட் தெரியும். புரிஞ்சிச்சா? சூப்பர். அடுத்தது இப்போ நம்ம ஹைட் க்ரைட்டீரியாவுக்கு போயிடுவோம். நம்ம பேசிட்டு இருந்தோம். இது வந்து லாங்கர் லோவர் பாடி இருந்துச்சுன்னா அவங்க வந்து கீழே வந்து கொஞ்சம் தொப்புளுக்கு கீழே இருந்து கட்டணும். அதே வந்து ஸ்மாலர் லோ பாடியாக இருந்துச்சுன்னா தொப்புளுக்கு மேலே கட்டணும். மேலே இப்போ நீ புடவை கட்டும் போதே சொல்லிடுவல்ல பிரைடுக்கு, இங்கே கட்டுங்க அங்கே கட்டுங்க. லெஹங்கா போடும் போதே சொல்லிடலாம், நீங்கள் இங்கே கட்டுங்க அங்கே கட்டுங்க. ஃபோட்டோவில் வந்து அவங்க ரொம்ப ஹைட்டாக ரொம்ப இதுவாக தெரியாத மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். அடுத்தது ஹைட் க்ரைட்டீரியா. வெரி ஷார்ட் அப்படின்னா 5.3க்கு கீழே இருக்கவங்க, இவங்கள இன்டர்மீடியேட் அப்படின்னு சொல்லுவோம். இன்டர்மீடியேட் கேட்டகரி. ஓகேவா? அடுத்தது ஆவரேஜ். இந்த ஆவரேஜ் கேட்டகரி யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா 5.3லேருந்து 5.9. 5.9 இவங்கெல்லாம் ஆவரேஜ் கேட்டகரி. ஓகே. ஸோ வெரி டால் 5.9லேருந்து எல்லாமே வெரி டால். அவங்கெல்லாம் எக்ஸப்ஷனல். ஓகேவா? எனக்கே உன்னை மியூட் பண்ண முடியல, காற்றடிச்சிட்டே இருக்கு. நான் ஆக்சுவலாக இந்த கிளாஸை ரெக்கார்டும் பண்ணிக்கிறேன், ஸோ தட் கீர்த்திக்கு அனுப்பிச்சி விட்றலான்ட்டு. என்னால் திருப்பி 1-to-1 எடுக்க முடியாது. ஸோ போயிடலாம். நீ நோட் மட்டும் பண்ணிக்கோ, சரியா? ஏதாவது மிஸ் ஆகிடுச்சுன்னா எனக்கு ஸ்டாப் பண்ணி சொல்லு. I'll start telling you. ஸோ அடுத்தது வந்து இன்டர்மீடியேட் கேட்டகரி. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ப்ளவுஸ் போடலாம். நார்மல் ப்ளவுஸ் இந்த சென்ஸ் அவங்களோட அப்பர் பாடி வந்து நார்மலாகவே இருக்கலாம். ட்ரௌசர் வந்து லோவாக போடணும், பெல்லி பட்டன், ஆன் த பெல்லி பட்டன் மேலே போடணும்.
ஹைட்டை பேஸ் பண்ணி இப்போ சொல்கிறேன். இவ்வளோ நேரம் நம்ம என்ன பேசணும், பாடி டைப்பை பற்றி, அதாவது பாடி அப்பர் பாடி லோவர் பாடி பற்றி பேசணும். இப்போ ஹைட்டை பேஸ் பண்ணி எப்படி ட்ரெஸ் போடணும்னு சொல்கிறேன். ஸோ லோவர் அவங்களோட பெல்லி பட்டன் மேலே போடணும் இன்டர்மீடியட் கேட்டகரியில் இருந்தாங்கன்னா. ஆவரேஜ் கேட்டகரி யார், லைக் 5.3க்கு மேலே இருக்கவங்க இல்லையா, 5.9 வரைக்கும் அவங்களுக்கு லாங்கர் அப்பர் பாடி இருக்குது. அப்பர் பாடி லாங்காக இருக்குன்னா ஷார்ட் ப்ளவுஸ், அப்பர் பாடி நிறைய இருந்தால் ஷார்ட்டாக இருக்கணும் ப்ளவுஸு லென்த்து. அண்ட் ட்ரௌசர் வந்து என்ன பண்ணணும், ஆன் த பெல்லி பட்டனில் போடணும், பாவாடையை ஆன் த பெல்லி பட்டன். அண்ட் லோவர் அதே ஆவரேஜ் கேட்டகரியில் லாங்கர் லோவர் பாடி என்னம்மா இன்னும் ஸ்லோவாவா, சரி ஓகே. ஸோ ஆவரேஜ் கேட்டகரி லாங்கர் அப்பர் பாடி இருந்தால் மேலே ப்ளவுஸ் வந்து ஷார்ட்டாக போடணும், கீழே வந்து பெல்லி பட்டனில் கட்டணும். ஆவரேஜ் கேட்டகரி லாங்கர் லோவர் பாடி நல்லா லாங்காக இருக்குது அப்படின்னா நார்மல் லென்த்தில் ப்ளவுஸ் போடணும். ஓகேவா, ப்ளவுஸ் லென்த்து நார்மலாக இருக்கணும். அவங்க கீழே போடுறது வந்து வேஸ்ட்டுக்கு கீழே இருக்கணும், லோவர் வேஸ்ட்டில் இருக்கணும், வேஸ்ட்டோட கடைசி இடத்துல இருக்கணும். ஓகேவா. அண்ட் அடுத்தது எக்ஸப்ஷனல்னால் யார், அபோவ் 5.9 அவங்கள வந்து என்ன சொல்லுவோம், அவங்கள ரெண்டாக பிரிக்கிறோம். லாங்கர் அப்பர் பாடி இருந்தால் நார்மல் ப்ளவுஸ் லென்த் அண்ட் அவங்களோட ட்ரௌசர் பெல்லி பட்டனுக்கு கீழே இருக்கணும், ஆன் த பெல்லி பட்டன். ஓகே. அண்ட் லோவர் பாடி லாங்காக இருக்குது அப்படின்னா அவங்களோட ட்ரௌசர் வந்து லோவர் வேஸ்ட், அதாவது பெல்லி பட்டனுக்கு கீழே இருக்கணும், ப்ளவுஸ் வந்து நல்லா லாங்காக இருக்கணும். ப்ளவுஸ்ன்னு சொல்கிறது நீ போட்டிருக்க டிஷர்ட்டை கூட நம்ம ப்ளவுஸ்ன்னு தான் சொல்லுவோம். லாங்கர் அப்பர் பாடிக்கு வந்து டாப் வந்து நார்மலாக, பாட்டம் வந்து பெல்லி பட்டனில். பிரியங்கா சோப்ரா அப்புறம் வேறு யாரை சொல்லலாம், பிரியங்கா சோப்ரா கூட இல்லைம்மா, தீபிகா படுகோன்லாம் பார்த்தீங்கன்னா அப்பர் பாடி நல்ல லென்த் அவங்களுக்கு, அவங்க டாலில் வருவாங்க, அவங்க டால் கேட்டகரியில் வருவாங்க. டால்ல வந்து ஸ்மாலர் அப்பர் பாடி இருந்துச்சுன்னா ப்ளவுஸ் நார்மலாக சின்னதாக போடுவாங்க பார்த்திருக்கியா நீ. தீபிகா படுக்கணும் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் ரொம்ப சின்னதாக போடுவாங்க, ஆனால் பெல்லி பட்டனில் வந்து எக்ஸாக்டாக அவங்களோட ஸ்கர்ட் இருக்கும். ஸோ அந்த சென்டர் போர்ஷன் வந்து நல்லா கேப் தெரியும் நிறைய. நீ ஹீரோயின்ஸோட இதை நோட் பண்ணிவிட்டு ஹீரோயின்ஸோட ரிலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உனக்கு நிறைய ஐடியா கிடைக்கும். இதே வந்து டால்ல வந்து ஸ்மாலர் அப்பர் பாடி இருந்துச்சுன்னா அவங்க சொல்லுவாங்க டாப் வந்து இதுதான் கொஞ்சம் லென்த்தாக இருக்கணும். அண்ட் வேஸ்ட்டுக்கு கீழே தான் அவங்களோட ட்ரௌசர் போடணும். ஸோ அடுத்தது நெக் ஆக்சசரிஸ் அண்ட் நெக் டைப்பு. ஓகேவா. அப்புறம் ஸ்லீவு, வேஸ்ட்டு, ஷேப்பு. ஸோ நெக் ஆக்சசரிஸ் வந்து நெக்கு டைப்பை பொறுத்து தான் நம்ம போடணும். இது வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும், சிலருக்கு வந்து ஸ்வான் மாதிரி நல்லா நீட்டு கழுத்து இருக்கும், சிலருக்கு வந்து குட்டை கழுத்து இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம போடணும். ஸோ இப்போ குட்டை கழுத்து இருக்கவங்கலாம் வந்து சோக்கர்லேயே வந்து பார்த்திங்கன்னா இங்கே போடுற சோக்கர் இருக்குது, இப்படி போடுற சோக்கர் இருக்குது. குட்டை கழுத்துக்கு இருக்கவங்களுக்கு இங்கே போடுற சோக்கர் போடக்கூடாது, இப்படி கிராப் பண்ணுற சோக்கரை போடக்கூடாது. அவங்க சின்னதாக இருக்குது, நெக்கு சின்னதாக இருக்கவங்களுக்கு இங்கே போடுற சோக்கர் தான் போடணும். ஓகேவா. அடுத்தது நல்ல கழுத்து வந்து நீட்டமாக இருக்கும், நல்லா நீட்டாக இருக்கும் கழுத்து. அவங்களுக்கு என்ன பண்ணணும்னா நல்லா இங்கே போடுற சோக்கர் போடணும். அப்போ அந்த கழுத்தை வந்து அந்த நகை வந்து மறைச்சிடும். ஓகே. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நெக் ஆக்சசரிஸ் சொன்னேனே, லாங் நெக் இருந்தால் இப்படி போடுற சோக்கர் தான் போடணும். ஸோ தட் சோக்கர் கழுத்தை மறைச்சிரும், அவங்களோட அந்த ஹைட்டான நெக்கை வந்து அது கம்மியாக காட்டும். ஓகேவா. அதே மாதிரி ஜுவல்ஸ் இங்கே போடும் போதும் நீ ஞாபகம் வச்சுக்கணும், அப்பர் பாடி லோவர் பாடியை ஞாபகம் வச்சு தான் ஜுவல்ஸ் இங்கேயும் போடணும்.
3 அடுக்கு 4 அடுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீ யாருக்கு போடுவ? கொஞ்சம் அப்பர் பாடி நல்லா லென்த்தாக இருக்கவங்களுக்கு போட்டிங்கன்னா அது சின்னதாக தெரியும். ஓகேவா? அப்பர் பாடி சின்னதாக இருக்கவங்களுக்கு நீ 3 அடுக்கு 4 அடுக்கு போட்டிங்கன்னா இன்னும் ஹெவியாக தெரிவாங்க. ஸோ 2 அடுக்கு அந்த மாதிரி போட்டு அதை மீடியமாக அவங்கள கவர் பண்ணணும். த்ரூ தி எக்ஸ்பீரியன்ஸில் தான் உனக்கு இது கெயின் ஆகும். நான் என்ன தான் சொன்னாலும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண தான் அந்த பாடிக்கு எப்படி போட்டால். ஆனால் இப்போ உனக்கு ஒரு ஐடியா இருக்கும், நீ ட்ரை பண்ணுவ. டிஃப்ரெண்ட்டான பாடிஸ்க்கு டிஃப்ரெண்ட்டாக ஜுவல் போட்டு நீ ட்ரை பண்ணுவ. மோஸ்ட்லி கேரளாவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லா ஜுவல்ஸும் போட்டுப்பாங்க. இந்த கேரளியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுப்பாங்க. அதுலேயே எல்லாருக்கும்லாம் அது நல்லா இருக்காது. குண்டாக இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது நல்லாவே இருக்காது, இன்னும் அவங்கள பல்கியாக காட்டும். நல்லா லீனாக இருக்கவங்க போட்டாங்கன்னா நல்லா ஹைட்டாக நல்லா இன்னும் லீனாக அழகாக தெரிவாங்க. தெரியுதா? ஸோ அது மாதிரி யூ ஹாவ் டு ட்ரை டிஃப்ரெண்ட்டாக யூ ஹாவ் டு ட்ரை. ஓகே, நெக்ஸ்ட்டு போகலாம். ஸ்லீவ்ஸ். இப்போ ஸ்லீவ் வந்து பார்த்தீங்கன்னா வங்கிலாம் போடுறோம்ல, வங்கி போடுவோம் தெரியும்ல, வங்கி. ஸோ இந்த மாதிரி வங்கி போடுறதெல்லாம் வந்து அந்தந்த ஸ்லீவுக்கு ஏற்ற மாதிரி போடணும். ஓகேவா? இப்போ ஃபுல் ஸ்லீவ் வச்சு ஸ்டிச் பண்ணுறோம். இப்போ இந்த மாதிரி ஸ்லீவ் இருக்குன்னா இதுக்கெலாம் நீ வங்கி போடக்கூடாது. இதுக்கு நீ வங்கி போட்டால் தெரியாது. ஸோ இங்கே இருக்க ஸ்லீவ் அப்படின்னா, இந்த இடத்துல ஸ்லீவ் இருக்குது அப்படின்னா அப்போ நீ வங்கி போடலாம். அப்போ இந்த இடத்த அது கவர் பண்ணும், இந்த இடத்த சின்னதாக காட்டும். ஓகேவா? ஸோ பேங்கிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு கை இது வந்து நான் ரொம்ப லென்த்து, என்னோடய கை ரொம்ப லென்த்தாக இருக்குது அப்படின்னா நல்லா இவ்வளோ தூரம் பேங்கிள் போட்டு நீ அதை கவர் பண்ணலாம். தெரியுதா? இப்போது என்னோடய கை நல்லா லென்த்தாக இருக்குல்ல, இப்போ இவ்வளோ தூரம் பேங்கிள் போட்டு கவர் பண்ணால் இந்த லென்த்து வந்து கம்மியாக தெரியும். இதெல்லாமே இருக்குது. ஒரு ஃபிகரை வந்து அழகாக காட்டுறதுன்றது எல்லாமே இருக்குது. ஆனால் என்ன பண்ணுவாங்க நம்ம ஆளுங்க, சும்மாக்குனா ஒரு டசன் 2 டசன் வாங்கி போட்டுக்கிறது. கை குட்டையாக இருக்கும். கை குட்டையாக இருக்கவங்க ஒரு டசன் வாங்கி போட்டாங்கன்னா கை பெருசாக தெரியும். ஸோ இட் டிஃபர்ஸ் பீப்புள் டு பீப்புள், இட் டிஃபர்ஸ். ஸோ அடுத்தது ஹிப்பு, வேஸ்ட் பெல்ட் போடுறாங்கல்ல, வேஸ்ட் பெல்ட் எதுக்கு போடணும்னு இருக்குது. இப்போ எல்லாருமே இந்த ப்ளவுஸுக்கு அப்புறமா சாரீலேயே வேஸ்ட் பெல்ட் போடுறாங்க தெரியுமா? அது வந்து சென்டரில் இருக்கிற அந்த வேஸ்ட் குண்டாக இருக்குல்ல, பப்ளியாக, அது மறைக்கிறதுக்காக தான் போடுறது. அதை போட்டுட்டு உக்காந்துட்டு நம்ம எழுந்தோம் அப்படின்னா அது யூஸே இல்லை. எஸ், நவுந்துரும். அது வந்து உனக்கு டிஸ்போஸ் ஆகிடும். உனக்கு அந்த சென்டர் வந்து குண்டாக இருக்கிறத மறைக்கிறதுக்காக தான் அந்த வேஸ்ட் பெல்ட்டு அது மறைக்கும். அதுவே நீ வந்து டைமண்ட் ஷேப்புக்கு போட்டிங்கன்னா நல்லா இருக்காது. ஹவர் கிளாஸ்க்கு போட்டிங்கன்னா நல்லாவே இருக்காது. பியர், ரெக்டாங்கிள், ஓவல் இவங்களுக்கெல்லாம் போட்டிங்கன்னா அது அழகாக இருக்கும். ஹிப் பெல்ட் யார் யாருக்கு போடணுமோ அவங்களுக்கு தான் போடணும். ஒட்டியானம் யூஸ்வலாக வந்து பொண்ணுங்களுக்கு கட்டுவோம். ஸோ இப்போ இதுக்கேற்ற மாதிரி நீ மாற்றி கட்டணும், மேலே கீழே மாற்றி கட்டணும். ஓகேவா? ஸோ எல்லாருக்கும் ஒரே இடத்துல கட்டக்கூடாது. ஓகே. ஸோ அடுத்தது வந்து ஷேப்பருக்கு நம்ம போவோம். ஷேப்பர் நான் உனக்கு சொல்கிறேன். ஓகே. ஸோ இப்போ இது வரைக்கும் புரிஞ்சிச்சாமா உனக்கு எல்லாமே? ஸோ இப்போ அடுத்தது வந்து ஸ்லீவ்ஸ் போயிடுவோம். அக்கா, நீங்க ஏதாவது ஃபிகர் அவுட் பண்ணீங்களா? நான் என்ன ஷேப்? சத்தியமா ஃபிகர் அவுட் பண்ணல. நான் இன்னும் என்னையே ஃபிகர் அவுட் பண்ணிக்க முடியாமல் உட்காந்துருக்கேன். அது மாறிட்டே இருக்குல்ல, லைக் மாறிட்டே இருக்கு உனக்கு. ஆனால் வந்து ஃபேஸ் மட்டும் நல்லா ஓவல் ஃபேஸு, யூ ஹாவ் நல்ல ஓவல் ஃபேஸ் இருக்குது உனக்கு. நீ கிராஸ் வகுடு எடுக்காமல் ஸ்ட்ரெயிட் எடுக்கலாம், நல்லாயிருக்கும் உனக்கு. ஃபோர்ஹெட்டும் ரொம்ப பெருசுலாம் கிடையாது, மீடியம் தான். இப்போ எனக்கெலாம் எடுத்திங்கன்னா நல்ல பெருசு ஃபோர்ஹெட்டு, உனக்கு அவ்வளோ பெருசு கிடையாது. ஸோ யூ கேன் ஆக்சுவலி சூஸ் அந்த மாதிரி. ஸோ இப்போ ஸ்லீவ்ஸ் போவோம். ஸ்லீவ்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா டபுள் ஆர்ம்னு சொல்லுவாங்க. இந்த டபுள் ஆர்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இது இருக்கு இல்லையா, ஷோல்டர் இருக்குல்ல, ஷோல்டர்லேருந்து இந்த முட்டி வருது இல்லையா, இந்த முட்டி இருக்குல்ல, இதுக்கு நடுவில் இருக்கிற இந்த சதைக்கு பேர் தான் டபுள் ஆர்ம்.
எஸ், 2 பேரும் மாற்றி மாற்றி காட்டிக்கலாம். ஸோ இது இங்கே வந்தாலும் சரி, இங்கே வந்தாலும் சரி, இதுதான் டபுள் ஆம். இப்போ இந்த டபுள் ஆமை வந்து நம்ம வந்து யூஸ்வலாக மறைக்கிறதுக்கு தான் வங்கிலாம் போடுறது. ஓகேவா? ஸோ மோஸ்ட்லி வந்து இவங்க என்னென்ன மாதிரியான அக்சசரிஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இவங்க என்ன மாதிரியான ஸ்லீவ்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ட் ஸ்லீவ் போடுறாங்க அப்படின்னா, ஷார்ட் ஸ்லீவ் இவ்வளோண்டு ஷார்ட் ஸ்லீவ் போடுறாங்க அப்படின்னா டபுள் ஆம் நல்லா தெரியும். அப்போது வங்கி போட்டோன்னா அது மறைஞ்சிரும். ஓகே, மோஸ்ட்லி இந்த மாதிரி டபுள் ஆம் இருக்கவங்க என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி ஃபுல் லென்த்தில் வந்து பிஃபோர் எல்போக்கு முன்னாடி ட்ரெஸ் போடணும். ஓகேவா? ஸ்லீவ்ஸு. ஸோ இப்போ எல்போ கிட்ட எம்ப்ராய்டரி பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னா இட் டிபெண்ட்ஸ். இப்போ எனக்கு இங்கே வந்து குண்டாக இருக்குது, இங்கே ரொம்ப ஒல்லியாக இருக்குது, நல்லா பாரு, இங்கே குண்டாக இருக்குது, இங்கே ஒல்லியாக இருக்குது அப்படின்னா நம்ம இங்கே எம்ப்ராய்டரி பண்ணணும். அப்போ தான் இதையும் ஒரே ஈக்குவல் லென்த்தில் காட்ட முடியும். இங்கே ஒல்லியாக இருக்குது, இங்கேயும் ஒல்லியாக இருக்குன்னா ஃபுல்லாகவே எம்ப்ராய்டரி பண்ணலாம். இங்கே மட்டும் பண்ணுறதுக்கான ரீசன் சொல்கிறோம் உனக்கு. ஓகேவா? ஸோ அதே மாதிரி 3/4 போடுறோம். 3/4 போடுவோம்ல, டபுள் ஆம் இல்லாமல் போடுறோம் அப்படின்னா 3/4 ஓகே. இது இல்லாமல் போட்டால் 3/4 ஓகே. ஓகேவா? ஆனால் டபுள் ஆம் இருந்ததுன்னா நீ விரிஸ்ட் வரைக்கும் போடணும். ஓகே. அண்ட் ஃபுல் கேதரிங் போடுவோம்ல, ஃபுல் கேதரிங் வந்து இங்கே கேதரிங்கோடு வரும்ல. ஏதாவது சொல்கிறியா? சிரிக்கிறியா? என்ன பண்ணுற? மைக்கா எடுத்துகிட்டு பண்ணு. இல்லை சிரிக்கல, ஆர்வத்தில் எதுங்க அந்த நோட்டிஃபில் வந்து ஹெட்செட். ஓகே. ஸோ ஃபுல் ஸ்லீவ் போடுவோம் இல்லையா? ஃபுல் ஸ்லீவ் போடும்போது இங்கே கேதரிங் வச்சு போடுவாங்க தெரியுமா? இங்கே நிறைய கேதரிங் வச்சு போடுவாங்க. முன்பேவா அன்பேவா சாங்கில் பார்த்தீங்கன்னா இவங்க போட்டிருப்பாங்க. இங்கே கேதரிங் வச்சு போடுறாங்க அப்படின்னா டபுள் ஆம் இருந்தால் கேதரிங் வச்சு போடலாம். டபுள் ஆம் இல்லாமல் ஒல்லியாக இருக்கவங்க கேதரிங் இல்லாமல் போடலாம். கேதரிங் ஆகும்போது இந்த இடம் கொஞ்சம் ஃபுல்லாக காட்டும், இந்த இடம் இன்னும் கொஞ்சம் குண்டாக காட்டும். அப்போ இதுக்கு இது ஈக்குவல் ஆகிடும். புரியுதா உனக்கு? ஐடியாஸ் இப்போ புரியுதா? அடுத்தது நம்ம இப்போது சாரீக்கு போயிடுவோம். ஓகேவா? சாரீ எடுத்துக்கிட்டிங்கன்னா பல்லு ப்ளீட்டிங் பண்ணுறோம்ல, அதில் ஒரு 2-3 விஷயம் சொல்லித்தரேன். அயன் பண்ணி அந்த பல்லு ப்ளீட்டிங் பண்ணும்போது உன்னோட வித்து இருக்கணும்ல, ஷோல்டர் வித்து வந்து எக்ஸ்ட்ராவாக 2.5 சென்டிமீட்டர்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடாது. இந்த ஷோல்டர்லேருந்து வெளியில் எக்ஸீட் ஆகிறது 2.5 சென்டிமீட்டர்ஸ்க்கு மேலே எக்ஸீட் ஆகக்கூடாது. ஆக்சுவல் ஷோல்டர் லென்த்தை விட எக்ஸீட் ஆகக்கூடாது. செஸ்ட்டு ரொம்ப பெருசாக இருந்தால் ப்ளீட்ஸ் ரொம்ப பெருசாக இருக்கணும். செஸ்ட்டு ஸ்மாலாக இருந்தால் ப்ளீட்ஸ் ஸ்மாலாக இருக்கணும். புரியுதா? இது பஸ்ட்டை வந்து நான் கவர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷோல்டர் பாயிண்ட்லேருந்து நம்ம அதை பண்ணக்கூடாது. இப்படி எடுத்துகிட்டு போய் பண்ணுவாங்கள்ல, இப்படி வச்சு பானைக் மாதிரிலாம், அந்த மாதிரி பண்ணால் இன்னும் பெருசாக தெரியும். பண்ணக்கூடாது. ஓகேவா? அதே மாதிரி ஃபுல் நெக்கை கவர் பண்ணுறதுக்கு பதிலாக கொஞ்சம் எக்ஸ்போசிவாக க்ளீவேஜ் வச்சுக்கணும் இந்த இடத்துல. அப்போ வந்து இன்னும் நல்லாயிருக்கும் பார்க்க. ஓகே. க்ளீவேஜ் சொல்லுவாங்கள்ல, இதுதான் க்ளீவேஜ். ஓகேவா? இதுதான் க்ளீவேஜ். இப்போது நீ வந்து நெக்கு வந்து ஃபுல்லாக இப்படி கவர் பண்ணுவல ஷோல்டரில், அப்படி பண்ணாமல் கொஞ்சம் இப்படி க்ராஸாக டயக்னலாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா இந்த க்ளீவேஜ் தெரிகிற மாதிரி வச்சின்னா பார்க்க இன்னும் அழகாக இருக்கும். ஓகேவா? ஆமாம், ஓவராக பஸ்ட்டு நல்லா அதிகமாக இருக்கும். உங்களுக்கு டெப்த் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணியிருப்போம்ல, சொன்னால 8 வைக்கணும்னு சொல்லியிருக்கோம்ல, இங்கே 8 வைக்கணும்னு சொல்கிறவங்களுக்கு அந்த மாதிரி நெக்கு வச்சோன்னா எக்ஸ்போஸ் ஆகும்போது நல்லா இது இன்னும் சின்னதாக காட்டும். ஓகே. ஓகே. கிளைண்ட் வந்து சைடில் பஸ்ட்டுலாம் தெரியுது எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஷார்ட் ப்ளீட்ஸ் அவங்களுக்கு நல்லா இருக்காது. ஓகே. ப்ராடர் ப்ளீட்ஸ் வைக்கணும்னா 5 to 7 ப்ளீட்ஸ் தான் வைக்கணும். ஸ்மாலர் ப்ளீட்ஸ் அப்படின்னா 7 to 9 ப்ளீட்ஸ். ஓகே. அதுக்கு மேலே வைக்கக்கூடாது. இப்போ நம்ம அடுத்தது வந்து ஷேப் வேர் போக போகிறோம்.
to 7 வந்து 5 to 7 வந்து ப்ராடர் ப்ளீட்ஸ். broad. ஸ்மாலர் ப்ளீட்ஸ்னா 7 to 9. இப்போ அடுத்தது உனக்கு நான் ஷேப் வேர் பற்றி காட்ட போகிறேன். தெரியுதா? தெரியுதா ஹேமா? ஓகேலா ஹேமா தெரியுதா? தெரியுதுக்கா. ஓகே. ஸோ ஸோ இப்போ இதை பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது, தெரியுதா? ஸோ ஓப்பன் பஸ்ட் ஷேப்பர்னால் இந்த பஸ்ட்டு வந்து நல்லா ஓப்பனிங்காக காட்டும். ஓகே, அவங்க இந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணணும். யார் யார் எந்தெந்த மாதிரி யூஸ் பண்ணணுன்றதை நான் உனக்கு தனியாக ஒரு லிஸ்ட்டு தரேன். ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து பஸ்ட்டை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. டம்மி வயிற்றை மட்டும் உள்ளே டக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டக்கர்ஸ் யூஸ் பண்ணணும், டம்மி டக்கர்ஸ். ஓகே. அண்ட் கேமசோல்ன்றது அந்த அந்த இது போடுறது, ஊக்கு போடுறது. ஊக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வேரியேஷனில் வரும். ஸோ தட் ஸ்லோவாக நம்ம வந்து அதை டைட் பண்ணலாம். இல்லை ஒரு ஹிப் ஹேண்டை மட்டும் நம்ம ஒரு 2 லாக் எக்ஸ்ட்ரா மாற்றி போடலாம், அந்த மாதிரி வரும். ஸோ வெயிட் சின்னர்ஸ், இது வந்து கார்க் செட்டுன்னு சொல்லுவாங்க. கார்க் செட்னா என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட கேமசல் மாதிரி தான், பட் ஆனால் வந்து பஸ்ட்டை மட்டும் தூக்கி வேஸ்ட்டை வந்து நல்லா ஃப்ளிப் பண்ணும். லைக் இந்த பெரிய பெரிய ஃப்ளார் கவுன்ஸ்லாம் போடும்போது அந்த மாதிரி போடுவாங்க, தெரியும்ல உனக்கு? தெரியாதா? இங்கிலீஷ் மூவிஸில் மோஸ்ட்லி அப்படி தான் வரும். லைக் இந்த ரெப்பான்சில் ரெப்பான்சில் அந்த மாதிரி மூவிஸில் அந்த மாதிரி தான் வரும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஹை வேஸ்ட் ப்ரீஃப்ஸு. ஸோ அந்த பேண்ட் டைப்லாம் இருக்குல்ல, அது வந்து இந்த தொடை இருக்குல்ல, டைஸை வந்து கவர் பண்ணும். ப்ளஸ் ஹை வேஸ்ட்டை ஃபுல்லாக கவர் பண்ணி அது மேலே வரைக்கும் கொண்டு வரும். இந்த மாதிரி ப்ரீஃப்ஸ் இருக்குது. ஸோ பாடி சூட், ஓகேவா? பாடி சூட்னா என்டையர் பாடிக்கு போடுற மாதிரியும் இருக்குது. இந்த லாஸ்ட்டில் இருக்கிறது தான் ஹை வேஸ்ட்டு, ஓகேவா? லாஸ்ட்டில் இருக்குல்ல பிளாக் கலரில், சி திஸ் ஒன், இது வந்து ஹை வேஸ்ட். ஓகே, இது வந்து டை அண்ட் லெக் ஷேப்பர், ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து பேர் வந்து பாடி சூட்டுன்னு சொல்லுவாங்க, என்டையராக பாடி வந்து இது பண்ணுறதுனால. ஓகே, ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஷேப் வேர்ஸ். இல்லை தைக்கு போடுறது வந்து பாடி ஷூட், இது வந்து தைக்கு போடுறது, லெக்குக்கு போடுறது ஷேப் வேர். லெக்குக்கு தைக்கு மட்டும் தொங்கி இருக்கிற சதையை பிடிச்சி இழுத்து கொண்டா ஷேப் வேர், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு ஷேப் வேருக்கும் நார்மல் இதுக்கும். தெரியுதா? இப்போ அதை பேஸ் பண்ணி நம்ம எப்படி சூஸ் பண்ணலான்னு பார்ப்போம். ஓகே, ஸோ இங்கே பாரு, இது வந்து பியர் ஷேப் இருக்கவங்க மோஸ்ட்லி எங்கே ப்ராப்ளம் இருக்கும்? பியர் ஷேப்புக்கு கீழே தான் ப்ராப்ளம், கரெக்டாக? ஸோ அவங்க மோஸ்ட்லி எங்கே டைட் பண்ணணும்? அவங்களோட தொடையையும் பின்னாடி இருக்க பட்டை தான் அவங்க டைட் பண்ணணும். ஸோ அவங்க இந்த மாதிரி ஷேப் வேர்ஸை வாங்கணும், புரியுதாடா? அடுத்தது வந்து ஆப்பிளுக்கு எங்கே பிரச்சனை இருக்கும்? மோஸ்ட்லி அவங்களோட வேஸ்ட்டில் தான் அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கும் இல்லையா? ஸோ வேஸ்ட்டில் ப்ராப்ளம் இருக்கிறதுனால ஆப்பிள் என்ன மாதிரி வாங்கணும்? இந்த மாதிரி டைப்ஸ் தான் ஆப்பிள் வாங்கணும். இந்த இடத்த கான்சென்ட்ரேட் பண்ணுற மாதிரியான விஷயத்தை தான் ஆப்பிள் வாங்கணும். ஸோ ஹவர் கிளாஸில் இருக்கவங்க ஃபுல்லாகவே டாப் டு பாட்டம் கவர் ஆகிற பாடி சூட்ஸ் வாங்கணும். இந்த மாதிரி ஃபுல் பாடி கவர் பண்ணுற பாடி சூட்ஸ் வாங்கணும். அடுத்தது ரெக்டாங்கிளுக்கு எங்கே பிரச்சனை இருக்கும்? இடுப்பு வந்து சின்னதாக தெரியாது இந்த இடம். அப்புறம் பட்டு வந்து ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ பின்னாடி பட்டை வந்து ஃப்ளாட்னஸ்லேருந்து மாற்றுறதுக்கு இந்த 2 தான் அவங்க யூஸ் பண்ணணும், ஓகேவா? அடுத்தது இன்வெர்ட்டட் ட்ரையாங்கிள் என்ன பிரச்சனை இருக்கும்? ஷோல்டர் நல்லா வந்து வித்தாக இருக்கும், கீழே ஒன்றுமே இருக்காது.
அவங்க இந்த மாதிரி அப்லிஃப்ட் பட்டை அப்லிஃப்ட் பண்ணுற மாதிரியான இன்னர் வேர்ஸ் வாங்கிக்கிட்டாங்க அப்படின்னா பட்டு நல்லா அப்லிஃப்டடாக தெரியும். சரி, மோஸ்ட்லி இங்கிலீஷ் மூவிஸில் போய் பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், அந்த அவங்க போடுற ட்ரெஸ்ஸே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது உள்ளே போடுவாங்க. பெஸ்ட்டை வந்து அப்லிஃப்ட் பண்ணுறது, வேஸ்ட்டை வந்து உள்ளே சொருக்கிறது, தைஸை வந்து டைட் பண்ணுறது, இவ்வளோ ட்ரெஸ்ஸு போட்டு தான் அதுக்கு மேலே ட்ரெஸ்ஸே போடுவாங்க. நம்ம ஒரு ஸ்லிப்பு போடவே மாட்டோம். ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் த கேட்டகரிஸ் ஆஃப் ஷேப்வேர்ஸ். ஷேப்வேர்ஸ் தெரிஞ்சிருச்சா இப்போ உனக்கு? ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இப்போது நான் உனக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் பிரேசியரை பற்றி. ஸோ பிரேசியரில் இதெல்லாம் தான் டிஃப்ரென்சியேஷன். ஸோ மேக்ஸிமைசர் தான் பேடட் வச்சு யூஸ் பண்ணணும். மினிமைசர் இந்த மாதிரி ஓவர்ஃப்ளோவில் இருக்கிற பெஸ்ட்டுக்கு என்ன பண்ணணும், மினிமைசர் யூஸ் பண்ணணும். அண்ட் நான் பேடட் அவங்களுக்கு வந்து இருக்குது, ஓரளவுக்கு இருக்குன்னா அவங்க நான் பேடட் யூஸ் பண்ணணும். அண்ட் நர்சிங்க்கு யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி, ஃபீடிங்க்கு யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி ஓப்பன் லாக்கில் வர்றதை ஃபீடிங்க்கு யூஸ் பண்ணணும். புரியுதாடா? ரொம்ப போர் அடிக்குதா கிளாஸு? ஓகே, எங்க சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்க, போர் அடிக்குதா? நிறைய இருக்குன்னு யோசிக்கிறியா? இவ்வளோ இருக்கான்னு? இல்ல, தெரிஞ்சுக்கிறேன். எனக்குலாம் ரெண்டு தாக்கா தெரியும். ஒன்று பேலட், இன்னொன்று நான் பேலட். இவ்வளோ இருக்குது, இதுவே கம்மி. இதுலேயே இன்னும் நிறைய இருக்குது ஆக்சுவலாக. ஸ்போர்ட்ஸ் ப்ரா இருக்குது. ஒயர் எனக்கு பயம்க்கா, பிளட் ஃப்ளோ பண்ணாத பிடிச்சிக்குவோம். ஒயர்டு போட்டோன்னா பிளட் ஃப்ளோ ஆகாமல் இருக்குவோம். ஒயர்டு என்னன்னா, இங்கே பாரு, இந்த இந்த இது இருக்குல்ல, இந்த ஒரு மார்க் இருக்குல்ல பிளாக் கலரில், என் மவுஸ் மூவ் ஆகுது தெரியுதா? மவுஸ் மூவ் ஆகுது. ஓகே, மவுஸ் மூவ் ஆகுது தெரியாது, நான் ப்ரெசன்டேஷன் ஸ்டாப் பண்ணிட்டேன். வெயிட். ஓகே, இப்போ என் மவுஸ் மூவ் ஆகுது தெரியுதா? ஸோ இந்த கர்வ் இருக்குல்ல, இந்த கர்வில் மட்டும்தான் ஒயர் இருக்கும். இந்த கர்வில் ஒயர் இருக்கும். ஸ்ட்ராப் வந்து பார்த்திங்கன்னா நல்லா திக்காக இருக்கும். அடுத்தது வந்து உனக்கு வித்தாக இருக்கும் ஸ்ட்ராப். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி இருக்கும், இவ்வளோ பெருசாக இருக்கும். ஏன்டி கேமராவில் நல்லா தானடி தெரியுது? ஓகே, ஸோ இது வந்து நல்ல வித்தாக இருக்கும், இது வித்தாக இருக்கும், பின்னாடி எல்லாமே வித்தாக இருக்கும். ஒயர்டு வந்து எப்பயுமே கீழே தான் இருக்கும். ஸோ கீழே ஒயர்டு இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, தொங்குற உன்னோட இது வந்து அப்படி தூக்கி பிடிக்கும். அது ஒரு இடத்துல நீ ஆணி அடித்த மாதிரி ஆகிடும், தூக்கி தான் பிடிக்கும். உனக்கு ஏன் பிளட் ஃப்ளோ இல்லாமல் போகுது? நீ ஒன்றும் மொத்த பிரஸ்ட்டையும் வந்து டைட் பண்ணல. அதுதான் வாங்கணும், அதுதான் ஒயர்டு. கம்பி வச்சதுல அவங்க வந்து இது பண்ணியிருப்பாங்க, அதுதான் ஒயர். கம்பி தான் ஒயர். ஓகேவா? ஸோ அதே மாதிரி சாரீக்கு என்ன மாதிரி ஷேப் வேர்லாம் யூஸ் பண்ணணும் அதெல்லாம். ஓகே, பெண் எங்கேயோ போயிடுச்சா? தேடி எடுமா. ஓகே, ஸோ இப்போ உனக்கு இது வரைக்கும் கிளியரிட்டியாக இருக்கியா? இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இன்னொரு டவுட், நீங்க ஸ்லீவ் பத்தி பேசுனீங்கல்ல, அதாவது இந்த டபுளாம இருக்கிறவங்க ஆரி ஒர்க் அதெல்லாம் போலாமா? போவே கூடாது. ரொம்ப சின்னதா வைக்க, இங்க மட்டும் சும்மா பீட்ஸ், குட்டி குட்டியான பீட்ஸ் கொடுக்கக்கூடாது. மைல்டாக ஒர்க் பண்ணலாம், மைல்டு ஒர்க் பண்ணலாம், ஹெவி ஒர்க் போவே கூடாது. ஒல்லியா இருக்கிறவங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம் ஆரி ஒர்க். யா, தாராளமாக ஹெவி ஒர்க் பண்ணலாம். ஹெவி ஒர்க் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ நான் சொல்கிறது, ஹெவி ஒர்க். ஓகேவா? ஸோ நல்லா குண்டாக கை இருக்கவங்க நல்லா ஹெவி ஒர்க் வந்து பண்ணக்கூடாது, ஏன்னா அவங்க கையை இன்னும் குண்டாக காட்டும்.
லீனாக இருக்கவங்க நல்லா ஹெவி ஒர்க் பண்ணணும், அப்போ தான் அவங்க கையை நல்லா அவங்க வந்து இன்னும் குண்டாக காட்ட முடியும். அண்ட் பஃப் வைப்பாங்கல்ல, பஃப் ஸ்லீவ்ஸ் வைப்பாங்கல்ல, பஃப் ஸ்லீவ்ஸ் வந்து ஒல்லியாக இருக்கவங்க வைக்கலாம், குண்டாக இருக்கவங்க வைக்கக்கூடாது. ஓகே. ஸோ ஆரி ஒர்க்கு பின்னாடி பேக் நெக்கில் வைக்கிறவங்க, பேக் நெக் வந்து நல்லா வந்து ஒரு வைடராக இருக்குது அப்படின்னா அவங்க வந்து இன்னும் வந்து நிறைய ஆரி ஒர்க் வச்சா இன்னும் வைடராக தெரியும். ஸோ அவங்க வந்து அந்த மாதிரி ஆரி ஒர்க் வைக்கக்கூடாது, மீடியமாக லிமிட்டாக வச்சுக்கணும். இன்றைக்கி ஆரி ஒர்க் ட்ரெண்டிங்காக ஃபேஷன் ஆகிடுச்சு, ஸோ அதனால் மீடியமாக வந்து வச்சுக்கலாம். ஸோ இது வரைக்கும் உனக்கு ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல்ஸ் எல்லாமே கம்ஃபர்டபுளாக புரியுதா? ஸோ இதை வச்சு தான் நீ வந்து லெஹெங்கா போடுறதா இருந்தாலும், சாரீ கட்டுறதா இருந்தாலும், இன்ஃபேக்ட் உனக்கே நீ ட்ரெஸ்ஸு சூஸ் பண்ணுறதா இருந்தாலும் இதை வச்சு தான் நீ ட்ரெஸ்ஸஸ் சூஸ் பண்ணணும். இதை வச்சு நீ ட்ரெஸ்ஸஸ் சூஸ் பண்ணும்போது உனக்கே வந்து அவுட்ஃபிட்ஸ் மாறும். பாண்டிச்சேரியில் வேறு இருக்க, யூ ஹாவ் லாட் ஆஃப் கலெக்ஷன்ஸ். நீ வந்து போய் பார்க்கும் போதே யூ வில் ஹாவ் லாட் ஆஃப் உனக்கு ஒரு வெரைட்டி கிடைக்கும். இனிமேல் தெரியும் இந்த அவுட்ஃபிட் நமக்கு செட் ஆகும், இந்த அவுட்ஃபிட் நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யூ வில் சூஸ் அக்கார்டிங்லி. ஓகே. இப்போ நம்ம கலர் பற்றி பேசுவோம். வி ஆர் எண்டிங் ஆக்சுவலி, ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம். பரவாயில்ல, இதுதான் நான் ஃபஸ்ட் கிளாஸ், அதனால தான் நான் ரொம்ப டைம் சொன்னேன். ஐ திங்க் ஐ ஹவ் டன்ல 2 hours முடிச்சாச்சு. ஸோ கலர் பற்றி பேசுவோம். ஓகேவா? இப்போ கலர்ஸ் பற்றி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா லைக் நல்லா வந்து ஸ்கின் டோன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி இருக்குது. ஓகேவா? நல்லா வந்து ஒயிட்டிஷாக இருக்காங்க, ஒயிட்டிஷாக இருக்கவங்க தே கேன் ஆப்ட் ஃபார் டார்க் பிங்க், டார்க் ரெட்டு, பேஸ்டல் கலர்ஸ்க்கு போவே கூடாது. பேஸ்டல் கலர்ஸ்னா ரொம்ப நியூட் கலர். உன் செவுரு இருக்குல்ல, உன் செவுரு தான் பேஸ்டல் கலர். பீச், பிஸ்தா கலர்ஸ் இதெல்லாம் வந்து போவே கூடாது. நோவே. போகலாம், பட் அதுக்கேற்ற ஆர்னமெண்ட்ஸ் போடணும். ஒன்று ட்ரெஸ் கலர் லோவாக இருந்தால் ஆர்னமெண்ட்ஸ் கலர் வந்து நல்லா ஹைலைட்டடாக இருக்கணும். ஆர்னமெண்ட்ஸ் கலர் நல்லா வந்து லோவாக இருந்தால் ட்ரெஸ் கலர் நல்லா ஹைலைட்டடாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ டார்க் பிங்க் போகிறவங்க ப்யூர் ஒயிட் ஸ்டோன் நெக்லஸஸ் போட்டாங்கன்னா அது ட்ரெஸ்ஸையும் எலிவேட் பண்ணி காட்டும், அவங்க ஃபேஸையும் எலிவேட் பண்ணி காட்டும். ஓகேவா? ஸோ இப்போ நான் எல்லோ போட்டிருக்கேன், என் ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா இதை தான் ரிஃப்ளெக்ட் பண்ணும். இதுதான் வந்து என் ஃபேஸில் ரிஃப்ளெக்ட் பண்ணும். இந்த ஒயிட் பேக்ரவுண்டு தான் என்னோட கலரை ரிஃப்ளெக்ட் பண்ணும். தெரியுதா? ஒயிட் லைட் படும்போது நம்ம இன்னும் கூட ரிஃப்ளெக்ட் ஆகும், ஆனால் எல்லோ லைட் படும்போது அது டிஃப்ரென்ஸ் ஆகும். இப்போ நான் எல்லோ லைட் மாற்றி காட்டுறேன் பாரு. சேஞ்சஸ் தெரியுதா? ஒயிட் வேறு, எல்லோ வேறு, இது வந்து ஒரு மாதிரி வார்ம் டோன் சொல்லுவாங்க, இது வேறு. ஓகே. ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம சூஸ் பண்ணணும். எப்பயுமே ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, கட்டக்கரேன்னு இருக்கவங்க கூட மேலே லைட்டிங்கில் ஏறி நின்னோடனேவே கேமராவில் விழும் போது கலராக தெரிவாங்க. ஏன்னா அவங்க செட் பண்ணுற லைட்டிங் அந்த மாதிரி செட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம 2 விஷயத்த மைண்டில் ஞாபகம் வச்சுக்கணும். பாயிண்ட் நம்பர் 1, கேமராவில் அந்த கிளைண்ட் எப்படி விழுவாங்க. பாயிண்ட் நம்பர் 2, ஸ்டேஜில் மேலே ஏறி பார்க்குறவங்களுக்கு அவங்க எப்படி தெரிவாங்க. இந்த 2 விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு தான் ட்ரெஸ் செலெக்ஷன்ஸ் சொல்லணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டஸ்கி டோனில் இருக்காங்க, அதாவது டூ டீப் டார்க்கில் இருக்கவங்க ப்ளூ போகலாம், ஓஷன் ப்ளூ. ஓகே, மைல்டு ஓஷன் ப்ளூ, நாட் டூ டீப். நேவி ப்ளூ இல்லை, ஓஷன் ப்ளூ. அதெல்லாம் வந்து என்ன பண்ணோன்னா அவங்கள ரிச்சாக காட்டும். அண்ட் பிங்க்லேயே வந்து பார்த்திங்கன்னா மைல்டு பிங்க், டார்க் பிங்க்கும் இல்லாமல் லைட் பிங்க்கும் இல்லாமல் இன்பிட்வீனில். பிஸ்தாலே வந்து பார்த்திங்கன்னா டார்க் க்ரீன் இல்லாமல் லைட், அதை எல்லாமே வந்து இன்பிட்வீனில் இருக்கணும். அவங்க டூ டார்க்காக இருக்கவங்க, டீப் டார்க்காக இருக்கவங்களுக்கு எல்லாமே இன்பிட்வீன் கலர்ஸ் தான் சூஸ் பண்ணணும். அண்ட் அடுத்தது டஸ்கியாக இருப்பாங்கள்ல, அதாவது டூ டார்க்லேருந்து அடுத்த கேரக்டர்னால் டஸ்கி, என்ன மாதிரி உன்ன மாதிரி வச்சுக்கோங்க. இவங்கெல்லாம் வந்து ஆரேஞ்ச், பீச், அப்புறமா வந்து பேஸ்டல் கலர்ஸ் எல்லாமே போகலாம். பேஸ்டல்னால் தெரியும்ல, ஓஷன்லே அந்த மாதிரி ப்ளூலேயே நிறைய வெரைட்டி ப்ளூ வரும்ல, அதில் இந்த பேஸ்டல் ப்ளூன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் போனால் நம்ம நல்லா இன்னும் அழகாக ரிச்சாக தெரியும். டூ டார்க் போகவே கூடாது. நம்ம டார்க்காக எடுத்தோன்னா நம்ம இன்னும் டார்க்காக தெரியும்.
ஸோ டூ டார்க் போகவே கூடாது. ஸோ நம்ம எங்கே சூஸ் பண்ணணும்னா மிடில் இல்லை, லோவில் சூஸ் பண்ணணும். டீப்பாக இருக்கவங்களுக்கு எப்படி சொன்னோம், மிடில் சூஸ் பண்ண சொன்னோம். நம்ம எங்கே சூஸ் பண்ணோம்னா லோவில் சூஸ் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம டஸ்கிக்கு அடுத்தது இருப்பாங்கள்ல மீடியம் டோனில் இருக்கவங்க எங்கே சூஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்க ஹையில் சூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் டார்க் கலர்ஸ் எல்லாமே அவங்களுக்கு போகும், எல்லா டார்க் கலர்ஸும் அவங்களுக்கு போகும். ஓகே, லைக் பிளாண்டட் ஒயிட்டாக இருப்பாங்கல்ல, ப்யூர் ஒயிட்டில் இருப்பாங்க, லைக் இன்னும் பேல் ஒயிட்டில், அதெல்லாம் இந்தியன் கலர்ஸ் இல்லை. பட் அந்த மாதிரி இருக்கவங்க they can choose any colors in dark shades, purple, dark purple, கத்திரி கலர், அந்த மாதிரி வந்து நேவி ப்ளூ, அந்த மாதிரி கலர்ஸ் எல்லாமே அவங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஓகே, எப்பயுமே வந்து டீப் டார்க்லேருந்து பேல் வரைக்கும் இருக்கவங்க எல்லாருமே சூஸ் பண்ணக்கூடிய 2 கலர் இருக்குது. டீப் டார்க்லேருந்து ஒயிட்டிஷாக இருக்கவங்க வரைக்கும் சூஸ் பண்ணக்கூடிய 2 கலர் இருக்குது. ஒன்று ஒயிட், இன்னொன்று பிளாக். இது ரெண்டுமே எல்லா தரப்பானவங்களுக்கும் அழகாக இருக்கும், நல்லா இருக்கும். ஆனால் ஓகேவா, இது வந்து ஷேடை பேஸ் பண்ணி. ஆனால் உடம்பை பேஸ் பண்ணி செக் பண்ணும்போது குண்டாக இருக்கவங்க யாரும் ஒயிட்டு போடக்கூடாது, அவங்கள அது இன்னும் குண்டாக காட்டும். ஒல்லியாக இருக்கவங்க யாரும் பிளாக் போடக்கூடாது, அவங்கள அது இன்னும் ஒல்லியாக காட்டும். திஸ் இஸ் எக்ஸப்ஷனல் ஃபார் வெட்டிங் கவுனை தவிர மீதி எல்லாமே வந்து பண்ணலாம். ஓகே, ஸோ இது வரைக்கும் உனக்கு கிளாரிட்டி இருக்கா? ஓகே, அண்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலாக வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணுறவங்க புட்டாஸ்ன்னு சொல்லுவாங்க. இதில் இருக்குது தெரியுதா, இந்த குட்டி குட்டியாக தெரியுதா, இல்லை இன்னும் கிட்ட வரவா, இந்த இது தெரியுதுல்ல, இது வந்து டிஸ்டன்ஸில் இருக்கணும். இதுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது பாரு, அது மாதிரி இதுக்கும் டிஸ்டன்ஸ் இருக்கும். மாதிரி என்டையர் ட்ரெஸ்ஸில் வந்து டிஸ்டன்ஸ் நிறைய இருக்கும். இந்த டிஸ்டன்ஸ் நிறைய இருக்கிறத போட்டால் நம்ம இன்னும் கொஞ்சம் பல்கியாக தெரியும். கொஞ்சம் குட்டி குட்டியாக நெருக்கமாக இருக்கிறத போட்டோம் அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் லீனாக தெரியும். ஸோ இது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னா பட்டு சாரீ செலக்ட் பண்ணும் போது யூஸ் பண்ணலாம். ரொம்ப நெருக்கமாக டிசைன்ஸ் இருந்தது அப்படின்னா அவங்கள அது வந்து இன்னும் லீனாக காட்டும். ஏன்னா கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக சைக்கலாஜிக்கலாக அதில் போயிடும். பட் ஸோ அந்த மாதிரி சூஸ் பண்ணணும். கொஞ்சம் நீங்கள் வந்து நல்லா வந்து ஒல்லியாக இருக்காங்க, நல்லா லீனாக இருக்காங்க, அவங்கள கொஞ்சம் குண்டாக காட்டணுன்னா டிசைன் தூரமாக இருக்கிறதா செலக்ட் பண்ணணும். அப்போ அவங்க நல்லா கொஞ்சம் ஸ்டஃப்டாக தெரிவாங்க. அதுக்கப்புறம் ஒரு டவுட், நீங்கள் இவ்வளோ கலர் ஷீட் சொன்னீங்கல்ல, லைக் ஒரு டீப்பர் டார்க்னா ஒரு மீடியம் ஷீட், இன்கேஸ் வந்து அவங்களுக்கு பிடிச்ச கலர்னு ஒன்று இருக்கும்ல, அப்போ அது கூட போகல மிக்ஸ்டப்பில் போகலாமா? இப்போ வந்து மீடியம் ஓஷன் ப்ளூ அது கூட நேவி ப்ளூ போகலாம். இது எப்படி போகணுன்னா மீடியம் ஓஷன் ப்ளூ இருக்கு இல்லையா, மீடியம் ஓஷன் ப்ளூவை மேலே போடணும், டார்க் நேவி ப்ளூவை ஸ்கர்ட்டாக போடணும். அப்போது ஸ்கர்ட்டில் வந்து அவங்க குண்டாக தெரிவாங்க, இங்கே வந்து ஒல்லியாக தெரிவாங்க. கலர் வந்து இதுதான் ரிஃப்ளெக்ட் ஆகும். எப்பயுமே செஸ்ட் மேலே என்ன இருக்கோ அதுதான் வந்து ஃபேஸில் ரிஃப்ளெக்ட் ஆகும். இது லைட் டார்க்காக இருக்கவங்களுக்கு இது லைட் ஷேடாக இருந்து கீழே வந்து டார்க் ஷேட் இருந்தால் பார்க்க அவங்க இன்னும் பிரைட்டாக அழகாக தெரிவாங்க. அதுவே ஒருத்தவங்க வந்து ரொம்ப ஃபேராக இருக்காங்க அப்படின்னா மேலே டார்க் ஷேட் போட்டு கீழே லைட் ஷேட் போட்டாங்கன்னா ரொம்ப அழகாக தெரிவாங்க. இந்த லெஹங்கா காம்பினேஷன்ஸ் எடுப்போம்ல, காம்பினேஷன் லெஹங்காஸ் வரும்போது இந்த மாதிரி சூஸ் பண்ணணும். கீழே ரெட் கலரில் வரும், கீழே ரெட் கலரில் லெஹங்கா வரும், மேலே வந்து சாண்டில் கலரில் துப்பட்டா வரும். இதை வந்து யார் செலக்ட் பண்ணலாம்? டார்க்காக இருக்கவங்க செலக்ட் பண்ணலாம், ஃபேராக இருக்கவங்க செலக்ட் பண்ணக்கூடாது. ஃபேராக இருக்கவங்க ஆப்போசிட்டாக செலக்ட் பண்ணணும். கீழே லைட் சாண்டில் கலரில் இருக்கணும், மேலே டார்க் ரெட் கலரில் துப்பட்டா இருக்கணும். அண்ட் மோஸ்ட்லி வந்து காம்பினேஷன் செட்ஸ் வரும்போது எப்படி வரும்னா லெஹங்காவும் உன்னோட ப்ளவுஸும் ஒரே கலரில் வரும். ஸோ அதனால் ரொம்ப நம்ம யோசித்து எடுக்கணும். ஏன்னா கீழே லெஹங்கா வந்து சாண்டில் கலரில் போடுறோன்னா ப்ளவுஸும் சாண்டில் கலரில் போட்டு இது மட்டும் ரெட்டில் போட்டால் நல்லா இருக்காது.
ஸோ வி ஹாவ் டு சூஸ் அக்கார்டிங்லி. நீ அவ்வளோ டெப்த்தாலாம் போய் பிரைடுக்கு சொல்லாத. நீ பிரைட்ஸ்க்கு சொல்லும் போது அவ்வளோ டெப்த்தாக சொல்லாத. உனக்கு பர்சனலாக நீ எடுத்து பண்ணலாம். பட் பிரைட்ஸ்க்கு சொல்லும் போது அவ்வளோ டெப்த்தாக சொல்லாத. ஜஸ்ட் கிவ் தெம் அன் ஐடியா. ஒரு கன்சல்டேஷன் மாதிரி ஃப்ரீயாக ஒரு ஐடியா மாதிரி எப்படி சொல்லணும்னா, நீங்கள் டஸ்கியாக இருக்கீங்க, நீங்கள் இந்த கலர்ஸ்லாம் சூஸ் பண்ணுங்கள். நீ எப்பயுமே எப்படி ரிப்ளிகேட் பண்ணணும்னா அவங்கள ஒரு ஹீரோயினோட ரிப்ளிகேட் பண்ணணும். ஆல்வேஸ் சூஸ் அ ஹீரோயின். யாராவது ஒருத்தவங்க நிச்சயமாக இருப்பாங்க. டஸ்கி ஸ்கின் எடுத்தினா இன்றைக்கி கண்ணம்மா சீரியலில் இருக்க அந்த பொண்ணு இருக்கா, லைக் அந்த மாதிரி டஸ்கியாக இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஆர்டிஸ்ட்டெல்லாம் நீ சூஸ் பண்ணி காட்டலாம். ஃபேராக இருக்கவங்கன்னா நீ அந்த மாதிரி ஆர்டிஸ்ட், சினி ஆர்டிஸ்ட் சொல்லலை, சீரியல் ஆர்டிஸ்ட் எடுத்துக்கோ. போய் கூகுள் பண்ணால் அவங்க நிறைய ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருப்பாங்க, அவங்களோட ஃபோட்டோஸ் நிறைய இருக்கும். அதை வந்து நீ வந்து காட்டலாம். நீங்கள் இந்த மாதிரி கலர்ஸ்லாம் சூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி இருப்பீங்க. அவங்க சொல்லுவாங்க, இல்லை நான் போட்டு பார்த்தேன் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. ஆமாம், ஆனால் கேமரா லைட்டிங் வந்து வேறு மாதிரி இருக்கும். யூ ஹாவ் டு எக்ஸ்பிளைன் தம். கேமரா லைட்டிங் வந்து டார்க்காக இதுவாக இருக்கும். அதே மாதிரி நீ கிளைண்ட்டுக்கு அட்வைஸ் கொடுக்கும்போது இன்னொன்றும் ஞாபகம் வச்சுக்கணும். என்னென்னா, கேமரா லைட்டிங்காக வாங்குகிற ட்ரெஸ்ஸு வெளியில் எங்கேயும் போட்டுட்டு போக முடியாது. ஸோ தே ஹாவ் டு சூஸ் அக்கார்டிங்லி. வெளியில் போட்டுட்டு போகிறாங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ் எடுக்கணும். கேமரா லைட்டிங்காக மட்டும்தான் வாங்குறாங்க, ஹையரிங் மாதிரி எடுக்கிறாங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி எடுக்கணும். ரெண்டுத்துக்கும் மிக்ஸ் பண்ணி எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு எது சூட் ஆகுமோ அந்த மாதிரி எடுக்கணும். அதுக்கப்புறமா வந்து என்னோட கேட்க இந்த பீச், கிரே, லைட் க்ரீன்ஸ் தான் ரொம்ப லைட். இந்த மாதிரி இருக்கவங்க யாருக்கு கொடுக்கலாம்? யா, பீச் வந்து டஸ்கிலேருந்து டார்க்கு. லைட் பிஸ்தா வந்து திருப்பியும் வந்து டார்க்கு போகக்கூடாது, மீடியம் டஸ்கி. லைட் பிங்க்கு திருப்பி டார்க்குக்கு போகக்கூடாது, அவங்கள இன்னும் டார்க்காக காட்டும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இதுதான் கான்செப்ட்டு. இந்த பேஸ்டல் கலர்ஸ், அதாவது ரொம்ப லைட்டாக இருக்குதுன்னு சொல்கிறோம்ல, அந்த லைட் கலர் டஸ்கிக்கு நல்லாயிருக்கும். கேட்கல? ஃபேர் டோனுக்கு போகலான்டா, ஆனால் அவங்க ஜுவல் அதுக்கேற்ற மாதிரி போடணும். இதை நீ யாருக்கு வேணாலும் கம்பைன் பண்ணலாம். நீ இந்த கலர்ஸை வந்து யாருக்கு வேணாலும் போடலாம். பட் மேக்கப் அதுக்கேற்ற மாதிரி கம்மி பண்ணி, ட்ரெஸ்ஸு வந்து உனக்கு இப்போது நான் ரொம்ப டார்க்காக இருக்கேன், ஓவர் டார்க்காக இருக்கேன், நான் பீச் தான் வேணும்னு அடம் பிடிச்சி எடுத்துட்டேன், நான் இன்னும் டார்க்காக தெரிவேன். நீ அப்போ எனக்கு எப்படி மேக்கப் போடணும்னா, இந்த பீச்சை என்னோட சட்டில் பண்ணுற மாதிரி, சட்டிலாகவும் இருக்கணும், ஆனால் நான் பிரைட்டாகவும் தெரிகிற மாதிரி மேக்கப் போடணும். அப்போ நீ என்ன பண்ணணும், ஹைலைட்டர்ஸ் நிறைய யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். புரியுதா? ஸோ அப்போ நீ ஹைலைட்டர்ஸ் நிறைய யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இந்த இடம்லாம் ஹைலைட் ஆகும்போது, இந்த இடம் ஃபோர்ஹெட், இந்த இடம்லாம் ஹைலைட் ஆகும்போது மீதி ஃபேஸ் ஃபுல்லாக நீ என்ன பண்ணியிருந்தாலும் பெருசாக தெரியாது, சட்டிலாகவும் இருக்கும். ஹைலைட்னால நான் வந்து பீச்சோட வந்து நானும் க்ளோ ஆவேன். எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் அந்த ஹைலைட்டர்ஸ் கொடுக்கக்கூடாது. இந்த நாலேஜ் எல்லாம் இன்றைக்கி யாருக்குமே கிடையாது. ஆக்சுவலாக எந்த மாதிரி மேக்கப் எந்த காஸ்டியூமுக்கு போடணுன்ற அந்த நாலேஜே கிடையாது. யூ ஹாவ் டு அனலைஸ் அட், எந்த ட்ரெஸ்ஸுக்கு எந்த மாதிரி மேக்கப் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் டூ டார்க்காக இருக்கேன், நான் பீச் தான் செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நீ எனக்கு நார்மல் மேக்கப் போடும் போதே ஒரு டோன் இன்க்ரீஸாக தான் போடணும். ஒரு டோன், டூ மச் இல்லை, ஒரு டோன் இன்க்ரீஸாக போட்டு யூ ஹாவ் டு ஹைலைட் த ஃபீச்சர்ஸ். அப்போது நான் இன்னும் நல்லா தெரிவேன். ஓகே, இதுவே நான் நல்ல ஃபேர், செம்ம ஃபேர், நான் பீச் தான் போடுவேன், நான் அடம் பிடிச்சிட்டேன். இப்போ நீ என்ன பண்ணுவேன்? மைக் ஐலைனர்ஸ் கொஞ்சம் கம்மி பண்ணி, ஐஷேடோஸ் கொஞ்சம் டார்க் ஷேட் போட்டு. நீ சொல்லி முடி, நான் சொல்கிறேன். ஐஷேடோஸ் கொஞ்சம் டார்க்காக கொடுத்துட்டு, கொஞ்சம் நியூட் லிப்ஸ்டிக்ஸ், கொஞ்சம் லைட் நியூட் லிப்ஸ்டிக்ஸு. நோ, அவங்க நல்ல ஃபேராக இருக்காங்க, நீ அவங்களுக்கு நியூட் லிப்ஸ்டிக் கொடுத்தினா அவங்க மூஞ்சில் லிப் இருக்கிறதே தெரியாது. லைட் நியூட் இன் தி சென்ஸ் இந்த டார்க் ப்ரௌனு அந்த மாதிரி. கோ ஃபார் ரெட் ஷேட்ஸ், சம்திங் டார்க், இன்டென்ஸ் ஷேட்ஸில் லிப்ஸ்டிக்ஸ் இருக்கணும். பட் இது வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கணும், நாட் ஹெவி.
ஸ்மூத்தாக இருக்கணும். அண்ட் ஃபேஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஹைலைட்டர்ஸ் இருக்கவே கூடாது, சட்டிலாக இருக்கணும். கான்டோர் நல்லா பண்ணியிருக்கணும். அப்போ அவங்க எப்படி தெரிவாங்கன்னா நேச்சுரல் பியூட்டியாக தெரியும். இந்த பீச்சு நேச்சுரல் கலரு, அவங்களும் நேச்சுரல் கலரு, மேக்கப்பும் நேச்சுரலாக இருக்கும். it differs from people to people, costume to costume, it differs. That's what you have to learn. அதனால தான் எப்பயுமே மேக்கப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க சாரீ எடுத்து காட்ட சொல்லணும், அவங்களுடைய காஸ்டியூம் எடுத்து காட்ட சொல்லணும். நான் உனக்கு வந்து கிளாஸ் முடிஞ்சோடனே என்னோடய ஒர்க் ப்ரொஃபைல் ஃபுல்லாக வந்து கூகுள் ட்ரைவில் வச்சுருக்கேன், நான் அனுப்புகிறேன். நீ ஒரு காஸ்டியூமுக்கும் பார்த்தீங்கன்னா மேக்கப் டிஃபர் ஆகும். நான் எப்பயுமே டூ மச் ஆஃப் ஐ ஷேடோஸ் போடவே மாட்டேன், சப்பிளாக தான் வச்சுப்பேன். ஓகேவா? முக்கால்வாசி நான் டஸ்கி ஸ்கின் டோனுக்கு தான் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம சொல்கிற காஸ்டியூமை எப்பயுமே எடுக்க மாட்டாங்க. ஸோ அவங்க எடுக்கிற காஸ்டியூமுக்கு அவங்க ஸ்கின் டைப்புக்கு we have to analyze it and then we have to do the makeup. as நான் உனக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி I never overdo makeup. These are my specialties. நான் என் சீக்ரெட்ஸ் எல்லாம் உனக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக these are my specialties. I know இந்த ஃபேஸுக்கு கான்டர் தேவை, இந்த ஃபேஸுக்கு கான்டர் தேவையில்லை, அனாவசியமாக போய் பண்ணணும்னு அவசியமே இல்லை. லைக் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஹெச்டி மேக்கப்? கேமராவுக்கு வந்து நல்லா என்ஹான்ஸ்டாக காட்டும், ரொம்ப டீப்பான பேச்சஸ் அதெல்லாம் ரொம்ப தெரியாது. ஸோ இன்கேஸ் இதெல்லாம் போகல எடிட்டே இல்லாமல் வந்து லைவாக காட்டும் ஃபேஸை கேமராவோட போகல. குட், ஆக்சுவலி குட். ஆனால் இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் டாப் மோஸ்ட் லெவலில் இருக்கவங்க சொல்லித்தர ஹெச்டி மேக்கப்னால் என்ன தெரியுமா? ஹை டிஃபைன்டு மேக்கப். ஹை டிஃபைன்டுனா எக்ஸாக்டாக உன் நோஸாக காட்டுறது, கண்ணாக காட்டுறது, சீக் போனாக அப்போது ஓவர் கான்டோரிங் இருக்கும். லிப்பை ரீட்ரா பண்ணுவாங்க. தீஸ் ஆர் கால்டு ஹை டிஃபைன்டு மேக்கப் பை டாப் லீடிங் இண்டஸ்ட்ரி ஆர்டிஸ்ட். பட் என்ன கேட்டிங்கன்னா நீ சொன்னது தான் உண்மை. The products have been designed accordingly. இப்போ வர ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அக்கார்டிங்காக டிசைன் பண்ணியிருக்காங்க. எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா டு கிவ் த லுக், ஃப்ளாலெஸ் லுக்கு கொடுக்கறதுக்காக நேனோ டெக்னாலஜியில் தே ஹாவ் டெவலப்டு த ப்ராடக்ட்ஸ் இன் ஹை டெஃபினட். ஸோ தட் நீ எடுத்து சும்மா ஸ்பாஞ்ச் வச்சு இப்படி தட்டினா போதும் உன் ஸ்கின்னு ஃப்ளாலெஸ்ஸாக தெரியும். ஸோ நீ எவ்வளோ பெரிய எல்இடி டிவியோ பெரிய தேட்டரில் பார்த்தா கூட அந்த ஸ்கின் வந்து கிளம்ஸியாக தெரியாமல், பேட்சி தெரியாமல், ஒரு ஃப்ளாலெஸ் லுக் தெரியறதுக்காக ஹை டிஃபைன்ட் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறது தான் ஹை டிஃபைன்டு மேக்கப். தெர் இஸ் நத்திங் கால் டிஃபைன்டாக உன்னோட இது. எஸ் பீப்புள் கம் வித் நியூ நேம்ஸ், பட் தட்ஸ் நாட் த ரீசன். இப்போ நீ வந்து யாராவது உங்ககிட்ட வந்து சப்போஸ் அந்த ஒரு ஹை மேக்கப் ஆர்டிஸ்டோட கேட்டகரியிலேருந்து யாராவது ஒருத்தர் வந்து உங்ககிட்ட ஹை டிஃபைன்டு மேக்கப் பண்ணுங்கன்னு சொல்லும் போது நீ ஒரு மேக்கப் பண்ணுவ. அவங்க எக்ஸ்பெக்டேஷன் இருக்குன்னா இந்த மாதிரி இது பண்ணணும், இதெல்லாம் எக்ஸ்பெக்டேஷன் இருந்திருக்கும். பட் நீ அந்த மாதிரி பண்ண மாட்டேன். ஏன்னா உன் மூஞ்சிக்கு அது தேவையில்லை, என் மூஞ்சிக்கு அந்த கான்டோர் தேவையில்லை, நான் பண்ணியிருக்க மாட்டேன். அதை அவங்க எப்படி எடுத்துப்பாங்கன்னா காசை வாங்கிட்டா ஏமாற்றிட்டா. ஸோ எப்பயுமே சொல்லும் போது தெளிவாக சொல்லிடணும். ஹை டிஃபனேஷன்னா இதுதான் ஹை டிஃபனேஷன். ப்ராடக்ட்ஸ் சேஞ்ச், எவ்ரிதிங் இஸ் காஸ்ட்லி ப்ராடக்ட்ஸ் சேஞ்ச். எல்லாமே வந்து காஸ்ட்லியாக ஹையர் எண்டில் தான் இருக்கும் ப்ராடக்ட்ஸு. ஸோ ப்ராடக்ட்ஸ் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகும். இப்படி தான் வந்து ஹை டிஃபனேஷன் சொல்லுவாங்க. மற்றவங்க சொல்கிற மாதிரி சொல்லிடணும். மற்றவங்க சொல்கிற மாதிரி உங்கள் ப்ரோவை டிஃபைன் பண்ணி காட்டுவோம், நோஸை டிஃபைன் பண்ணி காட்டுவோம். ஆனால் நீங்களாக இருக்க மாட்டீங்க, ஆர்டிஃபிஷியலாக தெரியுங்கன்னு தெளிவாக சொல்லிடணும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியலக்கா, ஃபஸ்ட்டு டே நான் இதை பற்றி தான் சொன்னேன். அந்த லிப்ஸ் அவங்களுக்கு அழகாக இருக்கும், அதை தூக்கி வரைகிறேன்னு சொல்லிட்டு அதை கம்ஸ் பண்ணக்கூடாது. இருக்கிற மாதிரியே காட்டும் போது தே வில் பி வெரி வெரி சட்டில். ஸோ இப்போ உனக்கு வந்து காஸ்டியூம் தெரியும், எப்படி சூஸ் பண்ணணும்னு தெரியும், என்ன பண்ணணும்னு தெரியும். அதுக்கேற்ற மாதிரி தான் ஹேர் ஸ்டைல், ஹேர் கட்டு இதெல்லாமே வரும். ஸோ ஐ திங்க் அதெல்லாம் நீங்கள் மேக்கப் கிளாஸில் கற்றுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன ஓவல் ஷேப்புக்கு என்ன மாதிரி ஃபேஸ் ஷேப்புக்கு என்ன மாதிரி ஹேர் ஸ்டைல்ஸு, என்ன மாதிரி ஃபேஸ் ஷேப்புக்கு என்ன மாதிரி கான்டோர்ஸ் பண்ணணும். ஸோ தேர் இஸ் இன் டெப்த் ஆஃப் நாலேஜ் இன் தட். படிக்கலைன்னா கற்றுக்கோ.
நான் ஷுவராக கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுவேன். ஆனால் நீ உடனேலாம் கிட்ட கேட்கலாம் நினைச்சேன். ஏதாவது ப்ராடக்ட் நாலேஜ் கிளாஸஸ் அந்த மாதிரி ஒன்லி ஃபார் ப்ராடக்ட் நாலேஜா? அப்படி நான் கிளாஸ் எதுவுமே வைக்கல. ஃபார் எக்ஸாம்பிள் ஹை எண்டட்ல சொல்றாங்க. இன்ஸ்டெட் ஆஃப் தட் நீங்க இது போகலாம். இதுல நீங்க வாங்குறதா இருந்தீங்கன்னா எல்லா ஷீட்ஸும் வாங்க தேவையில்ல. டார்க் லைட். நான் உன்கிட்ட உண்மையை சொல்லவா, என்கிட்ட க்ரைலான் பேலட்டை தவிர ஐ ஹாவ் ஒரு லோட்டஸ் பிராண்டில் ஒரு 3 ஷேட் வச்சுருக்கேன். தட்ஸ் இட். I don't have any MAC, I don't have any Estee Lauder, I don't have Huda Beauty, I don't have anything.